எரிய செய்து எனது விளக்கு எரிய செய்து உங்களை உடையாக்கினே. எனது விளக்கு எரிய செய்து எனது விளக்கு எரிய செய்து ரொம்ப மந்தமா பாருங்க பாருங்க பாருங்க. மங்களை போல மங்களை போல ஓட செய்வேன், மங்களை போல ஓட செய்வேன், உயர அமர செய்வேன். ஐயா ஐயா சோஸ்திரம் ஏசையா சோஸ்திரம். நலத்தாளிகை கட்டி வலிய சந்தையாக்கி, நலத்தாளிகை கட்டி வலிய சந்தையாக்கி நலத்தாளிகை கட்டி ஒவ்வொரு கவியும் பாடும் பொழுது உணர்ந்து பாடணும். ஒரு ஆமை சொல்ல பாருங்க, நீங்க பலத்தால் வீடை கட்டி வலிய சபை நம்மளை வாழ வைக்கிற அவரு தானே. அப்ப நம்ம ஃபீல் பண்ணாம பாடணும்னா அதுக்கு அந்த பாட்டுக்கு அர்த்தமே கிடையாது. எந்த பாட்டு பாடினாலும் எந்த வசனம் வாசிச்சாலும் அது உணர்ந்து பாடணும். ஏன்னா வார்த்தையில வல்லமை இருக்கு. அதனால நீங்க எந்த பாட்டு பாடினாலும் நீங்க அதை உணர்ந்து பாடும்போது ஒரு பெரிய அற்புதத்தை ராமன் செய்கிறார். ஒரு ஆமை சொல்லவா இருக்கும். நமக்கு மியூசிக் ஒரு மெட்டர் இல்லை. ஆனா நீங்க உணர்ந்து பாடினாலே ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறார். சரி, சொல்லவா இருக்கும். சரி, முதல்ல கை தட்டி எல்லாரும் கை தட்டி மாறணும். கை பக்கத்துல வருஷம் கையை தடவாத கையை தட்டு சொல்லுங்க. பக்கத்து வருஷம் கையை தடவாத கையை தட்டு. நிறைய பேர் தடவுறீங்க, சப்பாத்தி தடவாதீங்க. நல்ல கையை தட்டி தட்டி தட்டி. நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு அம்மா திடீர்னு ஸ்ட்ரோக் அடிச்சிச்சு. அவங்களுக்கு விடுதலையே கிடையாது. ஸ்ட்ரோக் அடிச்சு பல்லாம் வாயில கோணை ஆயிடுச்சு. அப்ப நான் சொன்ன அவங்கள்ட்ட கையை தட்டு. எப்படி தட்டுறது போஸ்டர் அப்படின்னா இருக்கிற பலத்தை கொண்டு தட்டு. அப்படி கையை அசைத்து 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 தட்டி 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 கடைசி ஆண்டவர் பூர்ண சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். நம்முடைய நரம்புகள்லாம் சரியாகணுமா? ஆண்டவர் கை தட்டி பாருங்க. வியாதிகள் விலகி போகணுமா? கர்த்தர் கை தட்டி பாருங்க. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. கை தட்டுதல் அத பைபிள் சொல்றது ஓசை உள்ள கைத்தாளம் போடுங்க. உற்சாகத்தோடு கைகளை தட்டுங்க. ஆண்டவரை துதிக்கும் போது வெட்கப்படவே கூடாது. அவனை பாடி ஆடி துதிக்கும் போது ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆமென். நல்ல வாழ்க்கை. ஹல்லேலூயா. கை தட்டி பாருமா. பெரிய செய்வே எனக்கு விலக்கு பெரிய செய்வே
விளக்கு எரிய சொல்லி எனக்கு விளக்கு ஓ இருளை ஒளியாக்கினே இருளை ஒளியாக்கினே ஐயா பாடுவோம் ஐயா சோஸ்திரம் இசையா இம்மட்டும் காப்பே இம்மட்டும் காற்று இனிமேலும் காப்பே இம்மட்டும் காற்று இனிமேலும் காப்பே அப்பனே உண்மை துதிப்பே அப்பனே உண்மை துதிப்பே ஐயா இசையா சோஸ்திரம் இம்மட்டும் காற்று இனிமேலும் இம்மட்டும் காற்று இனிமேலும் காற்று அப்பனே உம்மை துதிப்பேன் அப்பனே உம்மை துதிப்பேன் ஐயா சோஸ்திரம் ஐயா சோஸ்திரம் இசையா சோஸ்திரம் ஐயா Yes.
வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா எல்லாம் சொல்லியிருந்தாங்க நீர் இல்லாத நாளெல்லாம் நீர் இல்லாத நாளெல்லாம் நாங்க இல்லப்பா, இதுதான் எங்கள் வாழ்க்கைக்கு காரணம், இதுதான் எங்கள் வாழ்க்கைக்கு எல்லாம். இதுவரைக்கும் நீங்கள் நடத்தி வந்தவர், நீங்கள் நடத்த வல்லவராக இருக்கும். நீ அற்புதம் செய்கிறவர், நீ அதிசயம் செய்கிறவர். வானமுடைய சிங்காசனம், பூமியுடைய பாதபடி, நீ சொன்னபடியே செய்து முடிக்கிறவர். மட்டும் நடத்தி வந்தீரே, இனியும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிற நீ போதுமானவர், நீ சகாய, நீ அற்புதர், ஆளுகை சொல்லு.
இயேசுவை நாமத்தில் சொல்லுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு நிமிஷம். ஆண்டவராக இயேசு உங்கள் எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வெளியே இருக்கிறவங்க எல்லாம் உள்ளவரை சொல்லிடுமா? எல்லாரும் வீட்டில் கீழே எல்லாம் வந்தீங்களா? பிரிச்சுக்கோ. கர்த்தர் நல்லவர். சீக்கிரம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். பக்கத்துல பாசம், உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவராக இயேசு உங்கள் எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. நான் நம்புகிறேன் கர்த்தர் இந்த நாளில் ஒரு முகாந்திரத்தோடு தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தரை நேசிக்கிறவர்கள், அவரை சார்ந்து இருக்கிறவர்கள், அவரை நம்புகிறவர்கள் மட்டும்தான் அவரை தேடி வருவார்கள். Those who love the Lord, those who rely upon the Lord, and those trusting the Lord will seek the Lord. ஆண்டவரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். Those who believe in the Lord will never be put to shame. கர்த்தரே போதும் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். For wonders for those who say the Lord is enough for me. வருஷம் தொடங்கி 16வது நாளுக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். Entered the 16th day of the year. எப்படி நாட்கள் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. Days has been running so fast. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். The Lord Jesus Christ is coming in the midst of the heaven. அவர் வருகிறேன் நான் போவேன் என்று நம்புகிற பிள்ளைகள் நம்ம கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். இயேசு ரொம்ப சீக்கிரம் வரப்போகிறார். Jesus is coming very soon. ஓகே, மனவாட்டியார் திருச்சபையை கர்த்தர் எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். He is coming towards the bride called the church. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை நம்பி நாம் ஜெபிக்கும் பொழுது, People of God, when you believe in the Lord and you pray, அவரை ஆராதிக்கும் பொழுது, when you worship, அவரை துதிக்கும் பொழுது, and you praise Him, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பிரமிக்கத்தக்க அற்புதங்களை தேவன் செய்கிறார். and the Lord does great and amazing things in our life. இந்த 15 நாட்களிலே தேவன் சொன்ன தீர்க்கதரிசனம் எல்லாம் தீவிரித்து நடந்து கொண்டிருக்கிறார். All the prophecy that God has given has been fulfilling throughout the 15 days. ஆண்டவர் சொன்னார், மனிதர்கள் மிருகத்தை போல இருப்பார்கள். God says man will become like beasts, அங்கங்க நெருப்புகள் பற்றி எரியும். and there will be burning all over. 1ஆம் தேதி தேவன் சொன்ன எல்லா தீர்க்கதரிசனமும், Every prophecy that God spoke on the first, மற்ற தீர்க்கதரிசனங்களோடு ஒப்பிட்டு பேசும் பொழுது, when you compare with other prophecies, பார்க்கும் பொழுது, when you look unto it, எல்லாம் ஆண்டவர் நமக்கு முன் குறித்து தேவன் சொல்லுகிறவராயிருக்கிறார். everything that God has foretold, முன் குறித்து கர்த்தர் சொல்லுகிறவராயிருக்கிறார். சோ ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் தீர்க்க தரிசனத்தை நீங்கள் அலட்சியப்படுத்தாதீர்கள். people of God, please honor the prophecy and don't take it reluctantly. தீர்க்க தரிசனம் கர்த்தர் பேசும்போது கவனித்து கேட்கபடி கேட்டுக்கொள்ளுங்கள். I want you to listen carefully when God speaks. இந்த ஆண்டு ஒரு சாதாரண ஒரு ஆண்டு அல்ல. It's not an easy year. தீவிரித்து கொள்ளைவாதைகள் வருகிறது. Flying diseases will rise. மனிதர்கள் கூட்டமாய் இனி பயங்கரமாய் மரிப்பதை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். People were trying in groups. இவைகள் மற்ற தேவனை தேடுகிற பிள்ளைகள் பிழைப்பார். And when somebody goes to seek the Lord, they will leave. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். Those who seek the Lord will never be put to shame. ஆகவே நீங்கள் ஆண்டவரை எந்த அளவுக்கு நீங்க தேடுறீங்க அந்த அளவுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். The more you seek the Lord, that much the Lord is going to bless you. உங்களை வருந்தி ஒரு ஊழியக்காரரை கேட்டுக்கொள்கிறேன். As a man of God, I would like to plead you. அடுத்த 3 மாதங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தரை தேடுறீங்களோ, The next 3 months, the more you seek the Lord, அந்த அளவுக்கு தேவன் உங்களை கிருபை பாராட்டுவார். the Lord will gracious to you that much. கடந்த நாட்களிலே தேவன் சொன்னார், விபத்துகள் உண்டாகும் என்று சூம்ல கர்த்தர் சொன்னார். God told him, கவனமாய் நீங்கள் வெளியே போக வேண்டும் என்று கர்த்தர் புதன்கிழமை சொன்னார் நினைக்கிறேன். Wednesday God said you need to be very careful about this. அவை போடு வருகிற ஒரு வாலிபன் சபைக்கு அவை போடு வருவான். There's a young guy who used to come to our church. நான் எப்போதும் அவனை ரட்சித்துக் கொண்டே இருப்பேன். I always used to warn him. நீ கர்த்தரை தேடாவிட்டால் ஒரு அபாயம் உன்னை தேடி வருகிறது. If you never seek the Lord, there is a great danger that's rising. காலையிலே கர்த்தர் பேசினார். So God spoke. 5 மணிக்கு செய்தி வருகிறது. At 5 a.m. I got a news. அவன் வேலை முடிந்து போகும்போது அவன் 2 கால்கள் அடிபட்டு எலும்புகள் உடைந்து நொறுங்கி போய். And right after his work, when he went back home, they had an accident and both the legs, the bones were broken. அவனுக்கு ஏறக்குறைய 80,000 வெள்ளி தேவைப்படுகிற மருத்துவர். He need approximately 80,000 ringgit for medication. அது மட்டுமல்ல, Not only that, நான் உங்களுக்கு சொன்னேன், பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை கவனமாய் ஜெபத்தில் நடத்தணும் என்று சொன்னேன். I also want parents lead their children in prayer. அவசரப்பட்டு கோபத்துல எந்த வார்த்தையும் பேசிவிடாதீர்கள். Don't speak in anger. இது 2 வாரமாக 3 வாரமாக அவைப்போது சொல்லிக் கொண்டே இருக்கேன். I've been warning parents frequently. ஒரு வாலிப பிள்ளை தன் தாய் ஏசி விட்டாலும் சொல்லி மறந்து போச்சு.
And a young girl, she drank poison because the mother scolded விடிய her. காலை 2:30 மணிக்கு செய்தி வருகிறது, மரித்து போய்விட்டார். I got a news that she's dead. ஒரே பிள்ளை. Only one daughter. 1ஆம் தேதி அவள் ஜெபிக்க வரும்போது கர்த்தர் எச்சரித்தார். On the first day they came for prayer, the Lord warned. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அநேக தீர்க்கதரிசிகளை அலட்சியமாய் எண்ணுகிறார். Many people take prophecy reluctantly. ஆண்டவர் சொன்னார் என்றால் அது அப்படி நடக்கும். If the Lord says it will be fulfilled, இந்த தேசம் பயங்கர ஒரு அபாயத்துக்குள்ள கடந்து போக போகிறது. the nation are entering into a great disaster. ஆகவே இப்படிப்பட்ட இந்த தேசத்தில் சீக்கிரமா நீங்கள் கேள்விப்படுவீர்கள். So you're going to hear about it very soon. தேசம் மட்டுமல்ல, உலக ரீதியிலே Not only this nation throughout the world, கட்டடங்கள் விழுவதையும், buildings will collapse, புயல் காற்று அடித்தும், storms, பல சேதங்கள் உண்டாகும் என்று and there will be destruction. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு திட்ட தெளிவாய் பேசினார். We have God told us clearly. நேற்று நான் பிரைடர்ட்ட பேசிட்டு இருக்கும்போது Yesterday while I was speaking to Bridal, பிரைடர் சொன்னா, அப்பா கிளாஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. they said that they canceled the class பயங்கரமாய் ஒரு புயல் காற்று அடிக்கிறது. in the storm. அப்படியே தள்ளுது, அந்த காற்று தாங்க முடியவில்லை. They could not. The storm was just pushing them. அந்த கிளாஸுக்கு போற வழி On the way to his class, என்ன நடக்குது? அடித்த காற்று due to the wind or the storm, ஓடுகள் எல்லாம் விழுகிற மட்டுமல்ல, கட்டத்தில் இருக்கிற சில பகுதிகள் உடைந்து நொறுங்கி போயிடுச்சு. there were some cracks in certain buildings. பாருங்க, ஆண்டவர் சொன்னார் என்றால் நடக்கும். But the Lord says will come to pass. விரியன் பாம்புகள் தேசம் முழுவதும் பரவும் என்று கர்த்தர் சொன்னார். The Lord would say there will be snakes spiraling all over the nation. அங்க நடந்து கொண்டு இருக்கிறது. And that's what will be happening. பயங்கரங்கள் சம்பவிக்க போகிறது. You got to hear about terror. நீங்கள் ஏனோ தானமா இருந்து விடாது. So please don't be reluctant. ஒரே காரியத்தை சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கவனமா நீங்கள் கேட்க வேண்டும். So I'm going to listen to the word of God before we go to the word of உங்கள் God. விசுவாசம் பலனடைவதாக, And your faith is strengthened. உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல இருப்பதாக. Let the hope be upon the Lord. கர்த்தரை நம்புகிறவர்கள் பிழைப்பார். Those who believe in the Lord, they believe. நேற்று ஓலாலப்பேட்ல ஒரு பெரிய கம்பெனி எரிக்கப்பட்டது. ஓலாலப்பேட்ல ஒரு பெரிய கம்பெனி எரிக்கப்பட்டது. The factory has been burned in all of the அதுல 3 பேர் அவர்கள் எரிந்து சுக்குநூறாய் போய்விட்டார்கள். எரிக்கப்பட்டார்கள் 3 பேர். அவர்கள் மற்ற தேசத்தால் சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் பயங்கரமாக எரிக்கப்பட்டு, இதையெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது கம்பெனி தானா எரிந்ததா அப்படின்னு பார்த்தால் அந்த மேலதிகாரி பணத்துக்காக அதை எரித்துகிறார். 3 உயிர்கள் இழந்து போனது. மனிதனுடைய இருதயம் தன் சுய லாபத்துக்காக, மற்றவர்கள் செத்தாலும் பரவாயில்ல, சுய லாபத்துக்காக எதையும் செய்கிற காலத்திலே நாம் வாழ்கிறோம். in a world where people become like beasts and they were so selfish and think about their own desire. காலம் அப்படிதான் இருக்கும். That's how it's going to be. So தேவனுடைய பிள்ளைகள் இந்த 3 மாதங்கள் நல்ல கர்த்தரை தேடும். So people of God, you need to seek the Lord for the next 3 months. சோர்வு வந்தாலும் சரி, Even though you have been so discouraged, பலவீனம் வந்தாலும் சரி, in the midst of the weakness, எந்த தாக்குதல் வந்தாலும் no சரி, matter what happens, ஆராதனை விட்டு விடாதீர்கள். don't stop praying, worship. கர்த்தரை தேடுவதை விட்டு விடாதீர்கள். Never stop seeking the Lord. கர்த்தரை தேட தேட தேவன் நம்முடைய வாழ்க்கையில பிரமிக்கத்தக்க அற்புதங்களை கர்த்தர் செய்வார். Seek the Lord will do greater things in your life. வசனத்தை தியானியுங்கள். Meditate the word of the Lord. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷனை பார்க்கலாம். That is the man who meditate the word of the Lord day and night. நீங்கள் வேதத்தை சுமக்கிறவர்களா இருந்தால், If you are a person who carries the word of God, வேதம் ஒரு நாள் உங்களை கட்டாயம் சுமக்கும். hallelujah, surely the word of God will carry you through. நான் சிறு வயதில் இருக்கும்போது When I was a little boy, எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு வார்த்தை, the word that my parents taught ஒரு me, சிறு வயதில் நீ வேதத்தை சுமந்தால், if you carry the word of God during ஒரு your புதிய life, வயதில் இந்த வேதம் உன்னை சுமக்கும். the word of God will carry you during your old age. அந்த வேதத்தை சுமக்க கற்றுக்கொள்ளும். So you learn to carry the word of God. வசனத்தை வாசிக்க கற்றுக்கொள்ளும். Learn to read the word of God. வசனம் தான் நம்மளை காப்பாற்றும். Only the word of God can protect us. வசனம் தான் நமக்கு விடுதலை தரும். Only the word of God can deliver us. மனுஷன் 54 மற்றும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால பிழைப்பான். I shall not only by praying the Lord, but every word that proceeds from the mouth of the Lord. தேவனுடைய வார்த்தையை வணங்குகிறவர்கள் பிழைப்பான். Those who believe in the word of the Lord, they will live. அதுதான் லைன் ஆஃப் ஜூடால அடிக்கடி நம்ம பேசுகிறது கதைகள் அல்ல, தேவனுடைய வார்த்தை மட்டுமே. There's a reason why we only speak the word of God in line of Judah, not others. தேவனுடைய வார்த்தையை நம்புகிறவர்கள் நிச்சயமாகவே வாழ்வடைவார்கள். Those who believe in the word of the Lord, their life will be sustained. நான் ஆதியில வார்த்தை இருந்து வார்த்தை தேவனிடத்திலிருந்து வார்த்தை தேவனாய் இருந்து அந்த வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். At the beginning of the word was the Lord, and the word was the Lord Jesus Christ alone. அந்த வார்த்தையை நம்புகிறவர்கள் இயேசுவை நம்புகிறார். Those who believe in the word of the Lord, they believe in the Lord அந்த Jesus. வார்த்தையை புசிக்கிறவர்கள் இயேசுவை புசிக்கிறார். Those who read the word of the Lord, they are reading the Jesus Christ. அந்த வார்த்தை நமக்குள்ளே வருகிறது. And the word comes into us. அந்த வார்த்தை நமக்குள்ளே வல்லமோடுது. When the word of the Lord enters into our heart, உணர்ந்துக்குள்ள எலும்புகள் பலனடைகிறது. and all
your bones will be strengthened up. அல்லாத கைகள் பலனடைகிறது. And all your family news will be நம்முடைய strengthened. முழங்கால்கள் பலனடைகிறது. Your knees will be strengthened. நம்முடைய நரம்புகள் பலனடைகிறது. Your brains will be strengthened. தேவனுடைய வார்த்தையே நமக்கு பரிபூர்ண ஆதாரமாக இருக்கிறது. May the word of the Lord is a perfect food for us. தேவனுடைய வார்த்தையை நம்புகிறவர்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். And those who believe the word of the Lord is miracle in our life. உலகத்தில் சிறந்த மருத்துவம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். The great and the best medicine in the world is the word of the Lord alone. ஆகவே இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். Believe in the word. ரெண்டு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். I'm going to share two things and I pray for you. இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையில தேவன் கர்த்தரை நம்பி வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகள். For those who are here trusting in the Lord on this Friday service, மத்தேயு சுவிசேஷம் 21 அதிகாரத்துக்கு கவனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். let us turn our focus to Gospel of Matthew 21. மத்தேயு 21:22. 21:22. Matthew, the Gospel of Matthew chapter 21:22. மத்தேயு 21 அதிகாரம் 22 வசனத்தை கவனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்ல பார்ப்போம். Amen. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கடைசி யாத்திரையில் Through the Lord journey of the Lord Jesus, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போகிறார். Lord Jesus is about to go to the Calvary. ஆகவே இந்த கல்வாரி சிலுவையிலே போகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. Lord Jesus Christ towards the journey of Calvary. இருக்கிறவரை பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை. The word of God speaking to the people around. சீடர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். Jesus look at the disciple and say, ஐயாவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். and truly I say unto you, ஜெபத்திலே விசுவாசிக்கிற எரிவு whatever you do in the prayer, நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். you will receive. இந்த ரெண்டு வார்த்தை காலமாய் நாம் பார்க்க போகிறோம். You will meditate on this இந்த word. வசனத்தை திரும்பி வாசிங்கள். Let us read again. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். எல்லாம் பெறுவீர்கள். வேதம் நமக்கு சொல்கிறது. The Bible says, இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது read the word, நம்முடைய சிந்தனைக்கு வருகிற முதல் வார்த்தை என்னவென்றால் the thing that comes to our mind is, நாம் யோசிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால் the things that we used to think, அவைகள் எல்லாம் பெறுவீர்கள். the hour is in everything. எல்லாம் பெறுவீர்கள். Hour is in everything. ஆண்டவர் சொல்றார் நிச்சயமா நடக்கும். See, the Lord says will come to pass. ராத்திரியில வந்திருக்கிற நீங்கள் எல்லாம் பெறுவீர்கள். And those who are yet to my word is in everything. ஆமென். சரியில்லையே, நீங்கள் எல்லாம் பெறுவீர்கள். ஆண்டவராக தேவன் நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்வாராக. The Lord come to be sitting there abundantly more than you think or imagine now. எபேசியர் 3:20 சொல்கிறது. Ephesians 3:20 says, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்வார். the Lord does exceedingly abundantly more than you think or ask. ரோமர் 1:50 சொல்கிறது. John 1:50 says, இன்னும் மேலானவைகளை காண்பார். you see greater things than this. அன்றைய பிள்ளைகள் கர்த்தரை தேடி வருகிற பிள்ளைகள், People have gone to seek the Lord. ஜெபிக்கிற பிள்ளைகள், People who pray, நீங்கள் எல்லாவற்றையும் அதிகமாய் பெற்றுக்கொள்வீர்கள். everything exceedingly. இந்த வேத வசனம் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். See, God says, இயேசு சீடர்கள் பார்த்து சொல்லுகிறார். Jesus speaks to his disciples, மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், I tell you, இந்த ஜெபத்தில் எதை விசுவாசத்தை கேட்கவில்லை and whatever you do, அவைகள் எல்லாம் everything. ஆண்டவர் எல்லாம் என்று சொல்லுகிறார். Jesus said everything. அப்படின்னா ஒன்று இரண்டு அல்ல. Doesn't mean one or two. உங்கள் இதயத்தில் யோசிக்கிற அத்தனை காரியமும் ஆண்டவர் கட்டாயமாய் செய்து தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். Everything that you're thinking in your mind, the Lord says that He will do it for you. Today in the name of Jesus. If you believe in God, ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், those who trust in the Lord, இதயத்தில் காணப்படுகிற எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. the Lord will do everything that you add in your heart. குடும்ப சமூகத்தை வளர்க்கிற பொழுது கர்த்தர் இதயத்தில் இருக்கிற எல்லாமே ஆண்டவர் செய்வாராக. The Lord will fulfill every desire of your heart. சங்கீதம் 24 சொல்லுகிறார். Psalms 24 says, அவர் மனவிருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறவராக the இருக்கிறார். Lord will fulfill the desires of your heart. மனவிருப்பத்தை உண்டு பண்ணுகிற அவரே. He is the one who brings the desire. ஆகவே அந்த மனவிருப்பத்தை உண்டு பண்ணுகிற தேவன் ஒரு மனவிருப்பத்தை நிறைவேற்றுவாராக. God will give the desire, will fulfill the desire. Let me tell you in the name of Jesus. This is what you say here. All shall I to you. Everything. எல்லாமே உனக்கு கொடுக்கப்படுவதாக. And everything is given to you. எல்லாமே கர்த்தர் உனக்கு தருவாராக. God will give everything to you. கர்த்தர் எல்லாமே உனக்கு தருவாராக. The Lord will give everything இந்த to you. வார்த்தையில தேவன் மனவிருப்பத்தை நிறைவேற்றுவார். Tonight the Lord will fulfill your heart desire. 15 நாள் ஒரு அற்புதத்தின் நாளாக இருக்கிறார். Next 15 days is going to be the day of miracle. அதிசயத்தின் நாளாக இருக்கிறார். The days of wonder. அற்புதத்தின் நாளாக இருக்கிறார். Days of goodness. அவைகள் உடைக்கப்படுகிற நாளாக இருக்கிறார். Days of broken. வானம் திறக்கப்படுகிற நாளாக இருக்கிறார். Open for you. கொண்டு போகிற நாளாக இருக்கிறார். Freedom. பிசாசு வெட்டப்பட்டு போகிறார். You will be saved. கர்த்தர் அற்புதத்தின் நாளாக காணப்படுகிறது. God is
படிப்பினை சொல்லுகிறது. from the altar. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள், For those who trust in the Lord, 15 நாள் உன்னுடைய அற்புதத்தினால் this is the miracle. தேவன் உனக்கு அதிசயம் செய்கிறதா? God will perform wonders for you. கர்த்தர் வானத்தை திறக்கிறதா? God will open the heaven for you. அந்த கதவுகள் திறக்கப்படுகிறதா? Open the doors for you. உனக்காக தேவன் வழியை உண்டு பண்ணுவா. God will prepare the way for you. சந்தேகமே கிடையாது. No doubt in it. நான் உயர்த்தி உலகிலே சொல்கிறேன். Hallelujah. அநேகர் ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள். People will be amazed. தேவன் உனக்கு அற்புதம் செய்வாராக. God will perform wonders for you. இந்த வசனத்தை கவனமாக 2 காரியத்தை பார்க்க போகிறோம். So there's 2 things that we're going to meditate. முதலாவது Firstly, விசுவாசம், faith. இரண்டாவது Second, ஜெபத்திலே பார்க்கிறோம். in prayer. ஆண்டவர் சொல்கிறார், See, the Lord says, நீ வேண்டிக் கொள்வது எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். if you want to receive everything that you ask, நீ ஆசைப்படுகிறது, the desire, நீ விருப்பப்படுகிறது, your longing, நீ நின்றால் காத்திருக்கிற காரியம், the things that you waited, நீ எதிர்பார்த்த காரியம், your expectation, நீ ஏங்கி இருக்கிற the காரியம், thing that you long for, நீ அடைய வேண்டும் என்றார். if you want it, முதலாவது firstly, தேவ பிள்ளைகள் விசுவாசிக்க வேண்டும். you need to believe. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த You முடியாது. cannot please God without faith. இவர்கள் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறார், Hebrews 11:6 says, தேவனிடத்தில் சேருகிறவர்கள், those who come to the Lord, தேவன் உண்டு என்றும் அவர் இருக்கிறார் என்றும் அவர் தேடுகிற யாவருக்கும் அவர் பதிலளிக்கிறார் என்பதை ஒரு விசுவாசம் உனக்குள்ளே இருக்க வேண்டும். you need to have faith that the God is and God answers those who seek Him. ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்காது. Those who believe, those who never believe will never receive the நம்முடைய miracle. விசுவாசம் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மீது மட்டும்தான் இருக்க வேண்டும். Faith should only be upon the Lord Jesus Christ alone. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான் உனக்கு அற்புதம் செய்ய முடியும். Because only Lord Jesus can perform miracle for you. Only Jesus can do miracles. இயேசு மட்டுமே அந்த வாக்கு அற்புதங்களை செய்யக்கூடியவர். What problem you are today? எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் But when trust Jesus, இயேசுவை மட்டும் பற்றுவதே Allah will be transformed today. வாழ்க்கை இன்றைக்கு மாறப்படும். ஆண்டவர் இன்றைக்கு வாழ்க்கை அற்புதம் செய்வார். இதெல்லாம் ரொம்ப miracle for you. சுத்தமாக உன்னை பார்த்து சொல்கிறார். The God is speaking to you. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்கிறவர். Lord Jesus Christ, who gives Christ heals. வசனத்தை எழுதிக் கொள்ளுங்கள், நமக்கு சமயம் போதாது. Right, the scripture portion, ஒன்று பேதுரு 2:24 சொல்கிறார். First Peter டக்கடக்க சொல்லுங்க, நமக்கு வேணாம். 1 பேதுரு 2:24. 2:24. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நமக்கு சுகம் தருகிறவராக இருக்கிறார். Jesus Christ is our healer. யோவான் 14:6 சொல்கிறார். John 14:6 says, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நமக்கு வழியாக இருக்கிறார். Lord Jesus Christ is the way. யோவான் 11:25 சொல்கிறார். John 11:25 says, அவரே நமக்கு வாழ்வு தருகிற தேவனாக இருக்கிறார். God is the Lord. யோவான் 14:27 சொல்கிறார். 11:27 John says, சமாதானமற்றவனுக்கு சமாதானத்தை தருகிறவராக. Jesus Christ is the peace giver. யோவான் 1:3 சொல்கிறார். John 1:3 says, அவனால் சகலமும் உருவாக்கப்பட்டது. everything is created through the Lord Jesus Christ. ஆண்டவனை இருப்பதை கூட அழைக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். God brings into existence. ரோமர் 14:16-17 சொல்கிறது. ரோமர் 14 Romans 14 says, ரோமர் 4ஆம் அதிகாரம் 16-17 சொல்கிறது. 14:16 says, இல்லாதவனை இருக்கிற போல அவர் வரவேற்கிற தேவன். the Lord brings things into existence. நடக்காது, சாத்தியமில்லை. Is it possible? It cannot come to pass. எதுவாக இருந்தாலும் தேவன் உருவாக்கி தருகிறவர். That anything but the Lord will bring into existence. நான் ஒரு திரும்ப ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். I would like to remind you again. ஒரு நாள் ஒரு சகோதரி ஜெபிக்க வந்தாங்க. Once the sister came for prayer. அவங்க ஜெபிக்க வரும்போது அவர்கள் கைகளை வைத்து ஆண்டவர் உங்களுக்கு குழந்தை கொடுப்பார்னு சொன்னாங்க. When the sister came and said, the Lord will give you a daughter. அவர்கள் பார்த்து நக்கலாய் சிரித்தார்கள். And she laughed at me. நான் சொன்னேன், அவங்க பார்த்து சொன்னாங்க, ஒண்ணு மாதிரி ஒரு கள்ளத்திற்கு தரிசி நான் பார்த்ததே கிடையாது. She said, I've never seen a false prophet like you. என் மனம் உடைந்து சஞ்சலம் அடைந்தேன். I was so heartbroken and I cried. எப்படி கூடும், கர்த்தர் சொன்னார் என்றால் நடக்கும் அல்லவா? And the Lord says, will come to pass. நான் சொன்னேன், இல்ல கர்த்தர் சொல்றார் உனக்கு ஒரு குழந்தை கொடுப்பார். I said, no, the Lord says you will have a child. அவங்க சொன்னாங்க, நான் 6 மாதத்துக்கு முன்புதான் நான் கர்ப்பப்பை ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டேன். 6 months ago, I removed my womb. எப்படி கூடும்? How could it possible? சாத்தியமில்லை என்று. Is it possible? நான் சொன்னேன், எனக்கு தெரியாது. I said, I don't know. அவர் சொன்னால் நான் சொல்லுகிறேன். The Lord says, so I was just speaking what the Lord நான் says. அவரை முற்றிலும் நம்பி இருக்கிறேன். I trust fully the Lord. நான் அவரை மட்டும் சார்ந்திருக்கிறேன். Just rely on the Lord. அவர் சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா சொல்லுவேன். The Lord has said, will surely do it. அவர் என் வாயிலிருந்து வெளியே வந்துருச்சுன்னா அது நடக்கும், எனக்கு தெரியும். If the Lord has spoken, will be fulfilled. நான் சொன்னேன், எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொன்னாரு உன் கையில ஒரு பொம்பளை பிள்ளையை பார்க்கிறேன். And I said, I don't know, but God said that I can see a little girl in your hand. அந்த பொம்பளை என்ன பார்த்து அவர் சிரிச்சிருச்சு. And the lady walked at me and laughed and said, பிள்ளை பிறக்கவே சாத்தியமல்ல. is it possible for me to conceive? கர்ப்பப்பையை எடுத்து விட்டேன். I removed the womb. அது வேற உனக்கு
உங்களுக்கு பொம்பளை பிள்ளை வேறையா And how could you say the girl? என்று வெளியே போட்டானுங்க. போட்டானுங்க மனுஷன். She's a lady from Kuantan. நேரா போய் அங்க போயிட்டு And then she went back. அங்க ஒரு ஊழியர்கள் எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்லிச்சு. She called all the pastors in Kuantan and said, எல்லாரையும் சொல்லிடுச்சு. she said, as he told everyone, சஞ்சலம் அடைந்து I was so heartbroken. எலியாவை போல தேவ சமூகத்தில் காத்திருந்தார். I waited like in the presence of the Lord. நீ சொன்னீர், நான் சொன்னேன். Lord, I just spoke whatever you say. அதுல ஏன் இந்த அவமானம்? Why am I being humiliated? கர்த்தர் சிரித்த முகத்தோடு என்னை பார்த்து The கொண்டிருந்தார். smiling face, the Lord was looking at me. நான் அவரை பார்த்து கோபம் அடைந்தேன். I was so angry. பைத்தியம் முடிப்பு இருந்தது. It seems to be so crazy. தீர்க்கதரிசி சொல்லிவிட்டார்கள். How could they say I'm a false? Oh Lord, Only pray under நீங்க it. சொன்னீங்க, You say நான் God. நிறைவேற்றுகிறேன். You fulfill it. அந்த நாட்கள் கடந்து போறது. And days pass by. மனம் சோர்வடைந்து, I was so heartbroken. சஞ்சலம் அடைந்து, I was so heartbroken. துயரம் அடைந்து, I went to agony கண்ணீர் வடித்து, with tears. இனி இந்த ஊழியமே வேண்டாம் நினைத்து I thought I don't want to serve anymore. இடமெல்லாம் ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பித்தார். Wherever I go, people were just looking at me. நாட்கள் கடந்து போறது. Days pass by. 3 மாதங்கள் கடந்து போறது. 3 months pass by. 4 மாதங்கள் கடந்து போறது. 4 months pass by. 4வது மாதத்துல போன் கால் வருது. And I received a call the 4th month. 4வது மாதத்துல துஷ்ட பிசாசு போன் அடிக்கும். And the lady called. அந்த போனை பார்த்தோமே எனக்கு கோபமா வருது. So angry when I saw her number. ஒரு முறைகள 2 முறைகள். But once or twice. 18 முறை போன் அடிக்கிறது. She called me 18 times. எனக்கு கோபமா இந்த துஷ்ட பிசாசு அடிக்கிறது. I was angry and said, why is this evil calling me? போன் எடுத்த ஹலோ பேசுறான். I call and answer and say hello. ஓன்னு ஒரு அழுகு. She cried. ஓன்னு ஒரு கண்ணீர். She cried in tears. பாஸ்டர் என்ன மன்னிச்சிடுங்க. Pastor, forgive me. நான் கேட்டேன், ஏன் படிக்கிற என்ன பேரை கெடுத்துக்க போய் போன அப்படின்னு சொன்னேன். And I said, why are you calling me? It's by my name. கட் பண்ணிட்டேன். And I hang the phone. நமக்கு கொஞ்சம் தும்மல் இருக்கோல, கட் பண்ணிட்டேன். And I cut the call. திரும்ப அடிச்சுச்சு. She called again. திரும்ப அடிச்சது. Again she called. திரும்ப அடிச்சது. She called again. விடவே இல்லை என்னை. She had never let me go. 12 மணிக்கு இரவு ராத்திரி அடிச்சுச்சு. At 12 o'clock she called. அது அடிச்சு எடுத்து என்னன்னா உனக்கு பிரச்சனை? So what's the problem? எல்லா இடத்துலயும் பேரை கெடுத்துது. You have already spoiled my name. அது சொல்லிச்சு, ஐயா என்ன மன்னிச்சிடுங்க. So forgive me. ஏன் கேட்டேன்? So why? நான் 2 மாசம் கர்ப்பிணியா இருக்கிறேன். I conceived. தாவியானவர்கள் கைகள் கட்டுங்க. Amen. நான் கேட்டேன், என்ன நடந்தது? சொல்லுங்க. I asked her, what happened? என்ன நடந்தது? What happened? நீ தான் சொன்ன கர்ப்பப்பை எடுத்தேன். You said you removed the womb. நான் ஜெபித்து வீட்டுக்கு போனேன். I said after I went back ஒரு home. வாரம் 2 வாரம் நடந்தது. After 1 week or 2 weeks. 2 மாதம் நடந்தது. After 2 months. திடீரென்று 3வது மாதத்தில் And suddenly at the 3rd month. மயங்கி கீழே விழுந்து I fainted and fell down. என் கணவர் பயந்து, My husband was so எனக்கு afraid. 44 வயதாயிருந்தது. I'm already 44. எல்லா இடத்துக்கும் நான் போய்விட்டேன். I've gone everywhere. கர்ப்பப்பையும் எடுத்துட்டார். I removed my womb. எந்த மருத்துவரை கர்ப்பப்பையை எடுத்தார்களோ Which are the doctors that removed the womb. அவர்களே எனக்கு ட்ரீட்மெண்ட் செய்தார். They are the one who treated me. அவர்கள் செக் பண்ணி இம்பாசிபிள் சொன்னார்கள். They will keep on trying, checking and see it's அந்த டாக்டர் impossible. சொன்னார், நான் தான் உனக்கு ஆபரேஷன் பண்ணேன். He told me that I'm the one who நான் தான் உன் கர்ப்பப்பை எடுத்தேன். I'm the one who removed the womb. ஆனால் இப்போது நீ பெண்களா இருக்கிறாய். When you're conceived, இது எப்படி கூடும்? how could you be? அப்பொழுது எனக்கு ரொம்ப ஞாபகம் வந்தது. I remember what you say. நான் சொன்னேன், அதுதான் இஸ் மை காட். And I said, that's my God. மை காட் இஸ் a creator. And ஆண்டவர் உருவாக்குறவர். ஆண்டவர் உருவாக்குறவர். God is a creator. போரிடும்போது ஆண்டவர் உருவாக்குறவர். என் ஆண்டவர் உருவாக்குறவர். இன்றைக்கு இந்த நாட்களில் தேவன் உனக்கு உருவாக்க வல்லவராக இருக்கிறார். God is able to create for you. ஆண்டவர் உனக்கு மட்டும் செய்கிறவராக இருக்கிறார். What they say you? அதுதான் She cried. உலகினால் அன்பை வைத்தார். அந்த சகோதரி சொன்னாள், Sister said, ஐயோ பாஸ்டர் என்ன மன்னிச்சிடுங்க. Pastor, please forgive me. சரி, எப்படி போய் தொலைந்த பேர் நான் அடிச்சு எப்படி போய் தொலைந்து I just let it go. நாட்கள் கடந்து போகுது. Days passed by. ஒரு அழகான ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்தார். And she gave birth to a beautiful girl. ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்டவர் தான். God is not a working God. இங்க செலச்சி And when he is சவால்ட்டார், சவாலுக்கு சவாலுதான். he will take the challenge. அவர் சொல்றாருன்னா அவர் சொன்னதுதான். மருத்துவர்களால முடியாதது தேவனால் மருத்துவர்களால் முடியாதது I want to tell you something. Nothing is impossible with Jesus. My God is a creator. எல்லாம் உருவாக்கப்படுகிறது. கர்ப்பப்பையே இல்லாதவர்களுக்கு தேவன் கர்ப்பப்பை உருவாக்கி ஒரு குழந்தையை கொடுக்க முடியும் என்றார். உனக்கு வேலை கொடுக்க மாட்டார்.
You are not captive. இவர்களால் முடியாது. This cannot happen. எந்த மத கடவுளால் முடியாது. This is human prayer. எந்த மதத்தினால் முடியாது. ஆனால் இயேசு மட்டும் ஏன் இயேசு கூட முடியும் என்றார்? அவர் இவரை மறைத்து உயிரோடு எழுப்பியவர். மரணத்தை ஜெயித்தவர். மரணத்தை ஜெயித்தவர். மரணத்தை அசைத்தவர். ஹல்லேலூயா. இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஜீசஸ். அல்லா இயேசுவே. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. என்ன சத்தமா ஜீசஸ். அது பேரை சொல்லுங்க. இயேசுவோட பேரை சொல்லுங்க. பிசாசு பயப்படுற ஒரே நாமம். The only name that the enemy Satan is afraid of. இயேசுவின் நாமம் மட்டும்தான். The name of the Lord Jesus alone. யோவான் 8:12 சொல்கிறார். John 8:12. அவரே ஒளியாய் இருக்கிறார். He is the way of the light. கூடாரத்தை வந்தார்கள். கூடாரத்தை வந்தார்கள். Came to Buddha. கூடாரத்தை கேட்டார்கள். And they asked, நீதான் ஒளியா? are you the light? நீ கடவுளா? Are you the Lord? நீ தெய்வமா? Are you the God? கூடா சொல்கிறார். And he said, நான் ஒளி அல்ல. I'm not the light. ஒருவர் இருக்கிறார். There's one. வரப்போகிறவர் இருக்கிறார். The one who supposed to அவர்தான் ஒளி என்றார். be the light. அவன் பூதா தன் வாயாலே சொல்கிறான், நான் ஒளி அல்ல. He himself declared that he's not the light. முகமது நான் ஒளி அல்ல. Woman is not the light. நானே ஒளி என்று சொன்ன ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். Only Lord Jesus Christ is the only true living God. Light of the world. அவர் தன்மான புருஷன் அவர். He is the God of the சர்வவல்லமையுள்ள தேவன் அவர். Almighty God. அவர் சொன்ன வழியை செய்து முடிக்கிறவர். இன்னும் இயேசுவின் பேர் சொன்ன உலகம் பயப்படுகிறது. He knows the word of the name of the நகரங்கள் பயப்படுகிறது. He is afraid. ஜாதிகள் பயப்படுகிறார். He is afraid. ஏன்னா இயேசு உண்மை இருக்கிறார். Because there's truly Jesus. அவரே சத்தியவர். He is the true. அவரே இந்தியவர். அவர் ராஜாதி ராஜா. The King of Kings. கட்டாதி கட்டளை. அகிமைக்கு பாத்திரர். அல்லாத பிரகாசமுடையவர். உயிருள்ள தேவன் அவர். சாரோனின் ரோஜா. சிறந்த கணப்பனவர். ஆரோக்கியின் தேவன் அவர். நட்புடையவர். உடையவர். வேடனவர். நடத்துகிறவர். எதிரேசவர். ஹல்லேலூயா. நமக்கு சொல்லப்படுகிறது. இயேசுவுக்கு சமமான உலகத்தில் யாரும் கிடையாது. No equal to Jesus in this world. நெப்போலியன் சொல்கிறான், Napoleon said, நான் மனிதரை அறிந்திருக்கிறேன். I have known man, நான் மனிதரை அறிந்திருக்கிறேன். no man. இயேசு மனிதன் அல்ல. But Jesus is not man. இயேசு மனிதனுக்கு அப்பாற்பட்டவர். Jesus is the God man. அவருக்கு நிகராக யாரும் இருக்க முடியாது. There is no equal to Jesus. உலகத்தினால் ஜெயிக்கவில்லை. He has never been to God. அன்பினால உலகத்தை ஜெயித்தார். Jesus overcome the world to love. இயேசுவின் அன்பு உங்களை ஆளுகை செய்வதா? The love of the Lord rules you. இயேசு சொல்கிறார், Jesus said, எதற்காக நான் பிறந்தேன்? this is the path I came from. யோவான் 18:37. John 8:37. John 18:37. 18:37. Bible says, Jesus said, Jesus himself claiming, for this reason I was born. இந்த காரணத்துக்காக நான் அவர் பிறக்கப்பட்டேன். ராஜா ராஜாதான். He is the king in you. கேட்கிறானே ராஜாவா என்று. And when Muhammad asked, are you the king? இயேசு தைரியமா சொல்கிறார். When only Jesus said, அவருடைய சிரசில் முள்முடி இருக்கிறது. there is the crown of thorns on it. அவரை அடித்தார்கள். The beat Jesus. சரீரம் முழுவதும் வெட்டும் காயங்கள். Blood all over the body. பிலாத்து கேட்கிறான், நீ யார் என்பது. And Pilate asked, are you, who are you? நீ யூதருக்கு ராஜாவா? Are you the king of the Jews? தைரியமா இயேசு சொல்கிறார். Where Jesus said, இதற்காகவே பிறந்தேன். this is the prophet. நான் ராஜா. I am a king. நான் ராஜா. I am the king. நான் ராஜா. I am the king. அந்த உலக ராஜா. The king of the universe. ராஜா சிதான ராஜா. King of the entire world. அவர் ராஜாவின் ராஜா. He is the king of kings. நமக்குள்ளே இருக்கிறார். He is the man. நல்லா யோசித்து பாருங்கள். The one in the moment. நான் உங்களுக்கு சொன்னேன், I told you, அவர் சுகமளிக்கிறவர். அவரை அடியாக இருக்கிறார். அவரை வெளிச்சமாக இருக்கிறார். சமாதான காரணமாக இருக்கிறார். வாழ்வு தூண்டுவராக இருக்கிறார். உருவாக்குறவராக இருக்கிறார். ராஜாவாக இருக்கிறார். அவரே நமக்கு எல்லாமாக இருக்கிறார். இந்த தெய்வம் எங்கே இருக்கிறார்? ஒன்றியவன் 4 சொல்றார். உலகத்தில் இருக்கிற அவ்வளவு நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் உனக்குள்ளே இருக்கிறார். அன்பானவரே, உனக்குள்ளே இருக்கிறார். உனக்குள் இருக்கிறவர் சாதாரணவர் அல்ல. கண்ணியை கொடுக்கிறவர். உலகத்தை அற்புதம் செய்கிறவர். அற்புதம் செய்வாரா? ஹல்லேலூயா. இந்த இரவு உங்களுடைய இரவு. Tonight is your night.
நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது while I was praying, பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், Spirit of God told me, நான் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறேன். I'm going to bless my people. விசுவாசிக்கிறவன் பலரான், Those who believe will never go waste. கர்த்தரை நம்புகிறவர்கள் பிழைப்பார். Those who believe in the Lord will believe. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, We are people of God. ஆண்டவரை நம்ப வேண்டும். You need to believe the Lord. ஆண்டவராக இயேசுவை அறிந்தால் போதா, It's not enough for you to just know the Lord. இயேசு இயேசுன்னு சொன்னால் போதா. It's not enough for you to just say Jesus. முதலாவது இயேசு சொல்கிறார், Firstly, Jesus is விசுவாசம். believing, faith. விசுவாசம் தான் நீதிமான் பிழைப்பான். Only the righteous will live through faith. யோவான் 11:40 சொல்கிறது, John நீ 11:40. விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். You believe, you'll see the glory of God. எப்போது ஜனங்களுக்கு ஜெபிக்கும் போது ஒண்ணே ஒண்ணு சார், விசுவாசிக்கிறார்கள். Whenever people come for prayer, always ask, do you believe? ஏன்னா இயேசு இடத்துல யார் வந்தாலும் So whoever comes to Jesus, ஆண்டவர் கேட்கிற முதல் கேள்வி, the first question the Lord நீ asks, விசுவாசிக்கிறாயா? do you believe? ஆண்டவர் எந்த அற்புதம் செய்தாலும் No matter what miracles the Lord does, first thing Jesus asked, இயேசு கேட்கிற முதல் கேள்வி, do you believe? விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறாயா? Do you believe? இன்றைக்கும் ஆண்டவர் கேட்கிறார், Even today the Lord நீ asks, நம்புறியா? do you believe? ஒரு அற்புதம் நடக்க நம்புறியா? Miracle will take place. அதிசயம் நடக்க நம்புறியா? Miracles will take place. நீ விசுவாசிக்கிறியா? ஆண்டவர் கேட்க நம்புறியா? Jesus asked you, நீங்கள் விசுவாசித்தால் do you believe? நிச்சயமாகவே கர்த்தர் செய்வார். Surely the Lord will do it. ஆண்டவர் ஒவ்வொரு பகலையும் நீங்கள் பார்க்கலாம். Every miracle. மார்க் 5 சொல்கிறார், Mark chapter 5. பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய். Lord, don't be afraid that you believe it. இயேசு வந்த வரையில் அத்தனை பேருக்கு சொல்கிறார், And whoever comes to Jesus, உன்னுடைய விசுவாசம் பெருகுவதாக. let your faith be உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகப்படுவதாக. according to your faith. உன் விசுவாசப்படி உனக்கு ஆகப்படுவதாக. Let it be according to your faith. தேவன் நம்மை என்ன எதிர்பார்க்கிறார்? So what is the expecting from us? விசுவாசம். Faith. அவர் எனக்கு செய்வார். He will do it for us. விசுவாசம் என்றால் என்ன? That is faith. எபிரேயர் 11:1 சொல்கிறார், Hebrews 11:1 says, நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. that faith is the substance of things hoped for and is a thing set of God. முதலாவது நம்பணும். First you have to believe. இரண்டாவது அந்த நம்பிக்கையில உறுதியா இருக்கணும். Secondly, you need to add the assurance that அப்பதான் விசுவாசம் செயல்படும். and this when your faith will manifest. நம்பலனா அற்புதம் நடக்காது. If you don't believe, you cannot receive the miracle. இது உறுதி இருக்கும். You must add the assurance in the faith. வெள்ளிக்கிழமை நான் போறேன், இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன். Though I come far away, உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும். you must have the faith in you. எப்படிப்பட்ட நம்பிக்கை? What kind of faith? உறுதியின் நம்பிக்கை. There is assurance in the faith. Sure in faith. உறுதியான நம்பிக்கை. உறுதியான நம்பிக்கை. கர்த்தர் இன்னைக்கு எனக்கு சுகத்தை தருவார். The Lord will lead me today. இன்னைக்கு என் தலைவரத்தை மாற்றுவார். And today the Lord will change the situation. இன்னைக்கு தேவன் என் ஜெபத்தை கேட்பார். Today the Lord will answer my prayer. என் கண்ணீரை குறைப்பார். He will wipe away my prayer. என்னுடைய உறுதியோடு இருந்தால் If you are so sure about it, அவரும் உறுதியோடு ஒரு கல்பனை செய்வார். the Lord will perform miracles for you. எங்களை உயர்த்தி விடாமல் சொல்லலாம். சொல்லுங்க ஹalleluya. Hallelujah. நல்ல சத்தமா ஹalleluya. நல்ல வேகமா ஹalleluya. Hallelujah. திரும்ப சொல்லுங்க, நீங்கள் உறுதியோடு இருந்தால் If you have assurance, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை அற்புதம் செய்வார். the Lord will perform miracles for you. எல்லாரும் ஜெபிக்கிறோம். We have to pray. எல்லாரும் ஜெபிக்கிறோம். Everyone need to pray. Everyone does pray. Everybody will pray. எல்லாரும் ஜெபிக்கிறோம். Praise God. எல்லாரும் ஜெபிக்கிறோம். We are all praying. ஆனா நம்ம ஜெபத்துல விசுவாசம் இருக்கிறதா? But are there faith in the prayer? சில வசனத்தை மட்டும் கவனமா நீங்கள் பார்க்க வேண்டும். Just listen to the word. உங்கள் கவனத்துக்கு யாத்திராக புஸ்தகம் 14 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Go to Exodus 48. முடிக்க போகிறேன். யாத்திராக 14 அதிகாரத்தை வாசிங்கள். யாத்திராக 14 அதிகாரம் 10 வசனம் Verse 10. வாசிங்கள். பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து பார்வோன் சமீபத்து வரும்போது இஸ்ரவேல் புத்திரர் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தங்களுக்கு கண்டு ஆ. மிகவும் பயந்தார்கள். மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்போது இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கைகளை உயர்த்தி விடாமல் சொல்லலாம். Amen. நல்ல சத்தமா ஹalleluya சொல்லுங்க. ஆமா, நீங்க டயர்டா இருப்பீங்க, கொண்டாடுறீங்க, தூக்கம் வரும். அப்படி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கவனமா கேளு, அற்புதம் நடக்கும். தட்டுங்க பாப்பா, தட்டு. Now your neighbor, listen carefully. You will receive the miracle. பக்கத்து தட்டுங்க, தட்டுங்க, தட்டுங்க. அக்காலாம் மாஸ்க் போடுறாங்க, கொட்டா கொண்டா கூட தெரியாது. எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஆமா, கவனமா கேளு, கவனமா கேளு. Listen carefully. இந்த வசனத்தை நீங்கள் கவனமா கேட்கவனு கேட்டுக்கொள்ளுங்க. நீ கவனமா கேளு. பைபிள் சொல்லுது, The Bible says, பார்வோன் சமீபத்து வருகிறான். see, Pharaoh was approaching near. பார்வோன் பொல்லாத பிசாசை குறிக்கிறார். Pharaoh is represent the enemy Satan. அடிமைப்படுத்துவர் குறிக்கிறார். The one who captivates you சத்துருவை குறிக்கிறார். is speak about the enemy. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அவர் அடிமையா இருக்கிறார். The Israelites were in
slavery for 430 years. ஆகவே அவர்கள் தேவனை நோக்கி கூக்குரல் விட்டார்கள். So they cried unto the Lord. அந்த கூக்குரல் என்பது ஜெபமாய் காணப்படுகிறது. And a cry speaks about prayer. நீங்கள் யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது When you read in Exodus chapter 1, அவர்கள் கூக்குரல் விட்டார்கள். they cried, they called upon the Lord. அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். Cry upon the Lord. கர்த்தர் உடனே அவர்கள் பதில் கொடுக்கிறார். God gave them an answer. ஒரு வருஷம் அல்ல 2 வருஷம் அல்ல, Not 1 or 2 years, 430 வருஷம். 430 years. ஆகவே ஆண்டவர் என்ன செய்கிறார்? So what the Lord did was, அவர்கள் கூக்குரலை கர்த்தர் கேட்டார். God heard their prayer. இவருடைய கண்ணீரை கர்த்தர் கண்டு, God saw their tears. இவருடைய நெருக்கத்தை கர்த்தர் கண்டு, And God saw their pressure. ஆண்டவர் ஒரு மனிதனை கர்த்தர் அனுப்புகிறார். God is sending someone. நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன், I would like to tell you something. வலியுறுத்த விரும்புகிறேன். I would like to emphasize நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் கல்லல்ல, மரம் அல்ல. the God who we worship is not an idol or statue. அவர் ஜீவனுள்ள தேவன். Hallelujah is a living God. அவர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். Hallelujah is a God who hears our prayer. நீங்க அப்பால் கூப்பிட்டாலே அவர் இறங்கி வருவார். Hallelujah when you call Father, he will come down. எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் சரி, Then the any kind of situation, ஜனாந்தரத்தில் இருந்தாலும் உன் ஜெபத்தை கேட்பார். even when you are in the wilderness, the Lord answer your prayer. பாதாள குழியில் இருந்தாலும் உன் ஜெபத்தை கேட்பார். When the pit, the Lord can answer your prayer. எந்த நாள் கட்டு ஜெபத்தை கேட்கிறார். Where you are, the Lord will hear your prayer. அவர் உயிருள்ள தேவன். Because he's the living God. அவர் நமக்குள்ளே அசைவாடுகிற தேவன். He is the Lord who blessing us. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். He's the Almighty God. அவர் உன் ஜெபத்தை கேட்பார். He will hear your prayer. இன்றைக்கும் மின்னாடாம இருந்தாலும் ஜெபத்தை கேட்பார். Even today when you are seated, God will hear your prayer. மின்னாடாம இருந்தாலும் ஜெபத்தை கேட்பார். When you are seated right here now, he will hear. எங்க இருந்தாலும் அவர் ஜெபத்தை கேட்பார். Where you are, the Lord will hear your prayer. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். The Lord is the prayer ஆண்டவர் answer. ஜெபத்தை கேட்கிறவர். Hears our prayer. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். God hears our prayer. ஆகவே ஆண்டவர் நோக்கி அவர்கள் ஜெபித்தார்கள். So they cried upon the Lord. Lord, ஒரு மனம் இறங்கும் ஆண்டவர். Oh, Andavare, have mercy, Lord. அவர்கள் கூக்குரல் விட்டார்கள். They cried unto the Lord. கர்த்தர் மோசேயை அனுப்புகிறார். God said Moses. மோசே முடியாது சொன்னார். Moses was denying தன் ஜனங்களுக்காக for the people. கர்த்தர் கட்டாயப்படுத்தி ஒரு மனிதனை காப்பாற்றி கர்த்தர் அனுப்புகிறார். See, God delivered someone, God and sent for the people. ஜனங்களுக்காக For the people. ஒரு மனிதனை காப்பாற்றி God delivered a man. அவனை உருவாக்கி God created அவனை him. பறக்க வைத்து God molded him. அவனை கட்டாயப்படுத்தி And God compelled him. ஆண்டவர் அனுப்புகிறார். God sent him for இந்த him. வசனங்களை நான் யோசித்து பார்க்கும்போது, When I was reading these verses, இந்த வசனத்தை சிந்திக்கும் பொழுது, when I was thinking about it, இந்த வசனத்தை கவனிக்கும் பொழுது, when I was just looking up to him, ஒரு தேவ பிள்ளையை விடுவிப்பதற்காக deliver a people of God. ஆண்டவர் ஒரு மனிதனை பாதுகாத்து, God protected the man. ஒரு மனிதனை உருவாக்கி, God molded it. ஒரு மனிதனை கர்த்தர் சிறைப்படுத்தி, God created it. அவனை கட்டாயப்படுத்தி And God compelled. கர்த்தர் அனுப்புகிறார் என்றார். God sent him for. கர்த்தரை ஆராதித்து வந்த உனக்கு, For those who are yet to worship the Lord. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட உனக்கு, For those who are you have been cleansed by the blood. இயேசுவே போதும் என்று சொல்கிற உனக்கு, For those who need Jesus. ஆண்டவர் யாராவது வாழ வச்சிருப்பார். God has sent someone. யாராவது வாழ வச்சிருப்பார். Amen. God sent இந்த someone. ராத்திரி கர்த்தர் கூக்குரலுக்கு பதில் தருவார். And tonight the Lord will answer your prayer. எனக்கு யாரும் இல்லை, ஒரு விஷயம் யாரும் இல்லை. There's no one to help me. எனக்கு என் கண்ணீரை பார்ப்பது யாரும் இல்லை. No one to watch me make prayer. கூக்குரலை கேட்பதற்கு யாரும் இல்லை. No one to hear my prayer. ஒரு ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு கர்த்தர் ஒரு மனிதனை ஆயத்தப்படுத்த முடியும் என்றார். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு உனக்கு தேவன் செய்வது எவ்வளவு செயல். நான் இயேசுவின் நாமத்தினால் சொல்லுகிறேன். ஆண்டவர் உனக்காக ஒரு நபரை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் அற்புதம் செய்வார். என்ன அக்கா, தம்பி, தங்கச்சி பயப்படாதே. Favor is on the way. தயவு வருகிறது. அற்புதம் வருகிறது. அதிசயம் வருகிறது. நன்மை வருகிறது. கிருபை வருகிறது. காத்திருப்பை சுமந்து கதை வருகிறது. கர்த்தர் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார். நடந்து போறாரு. நடந்து போறாரு. பயப்படாதே. Favor is coming. தயவு வருகிறது. தயவு வருகிறது. அற்புதம் நடக்கிறது. அதிசயம் வருகிறது. உனக்காக கர்த்தர் எதையும்
பிசாசானவன் அல்ல. உனக்காக இயேசு வந்து சுத்தியிருக்கிறார். உனக்காக இயேசு நியாயப்பட்டிருக்கிறார். அதுவே உனக்காக தேவன் எதையும் செய்வார். I declare the name of Jesus. Your prayer is on the way. ஒரு மனிதனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். ஒரு மனிதனை கர்த்தர் கட்டாயப்படுத்தினார். ஏன் தேவன் ஆயத்தப்படுத்தினார்? ஏன் தேவன் ஒரு மனிதனை காப்பாற்றினார்? Holy Spirit. ஏன் ஒரு மனிதனை கர்த்தர் அனுப்பினார்? தன் ஜனங்கள் அவரை கூப்பிட்டார்கள். Because the people call upon the Lord. நீங்க ராத்திரி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். And if you call upon the Lord, listen now. Church, you have a powerful God. வல்லமையுள்ள தேவன் நமக்கு உண்டு. வல்லமையுள்ள தேவன் நமக்கு உண்டு. A powerful God. All you need to call the name of Jesus. இயேசுவின் நாமத்தை நீங்க கூப்பிட்டால் மட்டும் போதும். இயேசுவின் நாமம் உயர்ந்த நாமம். The name of the Lord is the most high name. இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். இயேசுவின் நாமம் அற்புதத்தின் நாமம். இயேசுவின் நாமம் அற்புதத்தின் நாமம். உங்களுடைய கையை உயர்த்தி சொல்ல Jesus. 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 ஒரு ஜனங்க ஜெபித்தாங்க. ஆண்டவர் ஒரு மனிதனை ஆயத்தப்படுத்தினார். And the Lord deal with them. வேதம் சொல்கிறது. Bible says கர்த்தர் 10 வாதைகளை கொண்டு வந்தார். God brought forth 10 plagues. அந்த எதிரிகளை கர்த்தர் முறியடித்தார். God destroyed the enemy. In the mighty name of Jesus. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால். இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். What is the promise that God has given us this year? யாகோபு 1:15. Name 1:15. இதோ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டார். And we have been completely destroyed. கிறிஸ்துவின் வழியாய் நிற்பது கிடையாது. He will never stand in your way. கிறிஸ்துவின் வழியாய் இருப்பது கிடையாது. He will never stand in your way. முற்றிலும் சங்கரிக்கப்பட்டார். Completely destroyed. உனக்கு விரோதமா எழும்பும் எந்த ஆயுதமே வாய்க்காதே. You shall be prosperous. சதித்திட்டல் பண்ணினாலும் தோல்வி அடைவார். And the tricks of the enemy will be defeated. திரும்ப சொல்லுங்கள், சதித்திட்டல் பண்ணினாலும் தோல்வி அடைவார். The tricks of the enemy will be defeated. இன்னும் சங்கரிக்கப்பட்டார். இன்னும் சங்கரிக்கப்பட்டார். கதைகள் சொல்லவில்லை. I'm not going to say sorry. சத்தியத்தை சத்தியமாய் பேச விரும்புகிறேன். I'm going to speak the truth. இயேசு கிறிஸ்து உனக்காக இந்த நாட்களில் சொன்னது. Tonight for you. உனக்காக தேவன் எதையும் செய்வார். The Lord will do anything for you. ஜனங்கள் நோக்கி கூப்பிட்டார்கள். When the people call upon the Lord. சமஸ்த எகிப்திலே ஒரு பயங்கர கலவரங்கள். So there was a great fear throughout Egypt. கண்ணீர், Tears. அவர் பயந்து போனார்கள். They were all afraid. வெட்டுக்களை அனுப்புகிறார். Lord sent the locusts. கவலைகளை அனுப்புகிறார். Sent the frogs. பேரை அனுப்புகிறார். Sent the knives. அட்டத்தை அனுப்புகிறார். Sent everything. ஒப்புரவை அனுப்புகிறார். Boys. ஒரு ஜனங்களுடைய கண்ணீருக்காக Because of the people's tears. ஆண்டவர் எதையும் செய்வார். God can do anything. Let me tell you one thing today. If you regard this a little. உங்களுடைய கண்ணீருக்காக, For your tears. நீங்கள் நடிக்கிற கண்ணீருக்காக, All the tears that you shed. சபையை நீ ஜெபிக்கிற ஜெபத்துக்காக And your prayer. கர்த்தர் எதையும் செய்வார். Hallelujah. The Lord can do anything. ஓ, என் கர்த்தர் எதையும் செய்வார். திருமூச்சு விட்டால் போதும். ஜெபித்தால் போதும். ஆண்டவர் உனக்காக எதையும் செய்வார். எதையும் செய்வார். அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை. They have done nothing. அவர்கள் பெருமூச்சு நடத்தார்கள். They just call for the Lord. அவர்கள் பெருமூச்சு விட்டார்கள். பெருமூச்சுக்காகவே And for the கர்த்தர் குற்றங்களையும், the Lord said, "Boy, கர்த்தர் கவலைகளையும், கர்த்தர் பேய்களையும், கர்த்தர் ரத்தத்தையும், கர்த்தர் மரணத்தையும், கர்த்தர் வாதைகளை ஆண்டவர் கொண்டு வர முடியும் என்றால், God can bring that pain." உனக்கு முடியும் என்ன வித்தியாசம் தெரியுமா? What is the difference between the people and you? அவர்களுக்கு இயேசுவை நெருங்க கிடையாது. They don't have the blood of Jesus. ஆனால் அவர்கள் பெருமூச்சு விட்டார்கள். But they thank God. The only thing they had, the covenant of Abraham. அவர்கள் இருந்தது ஆபிரகாமின் உடன்படிக்கை உண்டு. ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை மட்டுமே இருந்தது. Only at the covenant of Abraham. ஆனால் உனக்கும் எனக்கும் இணக்கமாக இருந்தது. What is the difference
What you and I have, ஒரு பக்கம் ஆபிரகாமின் கவனம் உள்ளவர்கள், Abraham's covenant, மறுபக்கம் இயேசுவை நெற்றவர்கள், and the blood of Jesus, and இயேசுவை நெற்றவர்கள், the blood of Jesus. நீ நான் அல்ல, He's no longer I. இயேசுவை எனக்குள்ளே வாழ்கிறார். Jesus lives in me. நான் ஜெயிக்கிறேன். I'm not Jesus. எனக்குள்ளே இயேசு இருக்கிறார். Jesus lives in me. I am Jesus. இயேசு எனக்குள்ளே. The Son of Jesus. இயேசுவின் குமாரன். Jesus lives in me. இயேசு எனக்குள்ளே. Whenever I pray to the Father, எப்பொழுது நோக்கி பின்னால் எல்லாம் இருக்கு. Father! 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 The Father look at me. The moment the Father look at me, என்னை பார்க்க போறதா? he will never see me as Jason. நான் இயேசுவை பார்ப்பதல்ல. He will see me as Jesus. இயேசுவை பார்க்கிறார். Because I covered by the blood of Jesus. அவர் ஜேசுவை பார்ப்பதற்கு அவரை என்னை பார்ப்பது குமாரனுடைய வாசனை. இயேசுவின் ரத்தத்தை பார்ப்பார். இயேசுவின் ரத்தத்தை பார்ப்பார். இதா இடையில் செய்வார். இயேசுவுக்காக. இதா இடையில் செய்வார். அதுதான் இயேசு சொல்கிறார். என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை பிதாவன் உங்களுக்கு தருவார். Everybody say Jesus! ஒரு ஆமென் சொல்ல மாட்டீர்களா? கவனமா கேளுங்க. பைபிள் சொல்லுது. Bible says, தெளிவா கேளுங்க. பைபிள் சொல்லுது. Bible says, இவர்கள் இயேசுவின் ரத்தம் பெறல. they are never received the blood of Jesus. வாக்குத்தத்தத்தில் உடன்படிக்கை வைத்திருக்கிறார். They act a covenant. ஆனா உனக்கும் எனக்கும் இயேசுவின் ரத்தம். But you and I act the blood of Jesus. வாக்குத்தத்தத்தில் உடன்படிக்கை. The covenant of the blood covenant. ஆண்டவர் நமக்குள்ளே வாழ்கிறார். Jesus, God dwells in us. அவர்கள் பெருமூச்சு விட்டார்கள். They grow. சமஸ்த எகிப்து சாம்ராஜ்யத்தை கர்த்தர் அசைத்தார். God shook the entire kingdom of Egypt. எங்க பார்த்தாலும் மரணம். There is death all over. ஆகவே ஆண்டவர் விடுவித்தார். ஒரே நாளை கர்த்தர் விடுவித்தார். See, God delivered them in one single day. 430 வருஷம் அடிமையா இருந்தவர்கள் ஒரே நாள் விடுவிக்கப்பட்டார். People were slavery for 430 years, but in one single day, அடிமையா இருந்தவர்கள் ஒரே நாள கோடீஸ்வரனாய் மாறினார். in one day they became rich. ஒரே நாள கோடீஸ்வரனாய் மாறினார். In one day they became அழகா சொல்ற. அடிமையா இருந்தவர்கள் ஒரே நாள கோடீஸ்வரனாய் மாறினார். all in slavery, but yet in one day they became rich. Today in the name of Jesus, நீங்க நம்புனீங்களா? நீங்க நம்புனீங்களா? எத்தனை வருஷம் அடிமைத்தனம் கஷ்டம் எனக்கு தரத்துவார். நீங்க ஆண்டவர் நம்புறீங்களா? ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி அவர் வல்லவராக இருக்கிறார். நம்புகிற இயேசுவை மட்டும். இயேசுவை மட்டும் நம்புங்க. மோச நம்பாது. Don't believe your boss. உங்களுடைய மேனேஜ்மெண்ட் நம்பாது. Don't believe the management. யாரையும் நம்பாது. Don't believe anyone. Jesus. அவரை மட்டும் நம்புங்க. உன் திறமையை நம்பாது. Don't believe your strength. உன் அறிவை நம்பாது. Don't believe your knowledge. உன் திறமை தோற்று போகும். Your skill, your knowledge will fail. உன் அறிவு செயல்படாமல் போகும். Your knowledge, wisdom will fail. ஆனால் ஆவியானவர் உனக்குள் இருக்கிறார். But the Spirit of God is in you. இதனாலும் அல்ல. It's not through power. பராக்கிரமத்தினாலும் அல்ல. Not through might. ஆவியானவர் எல்லாம் வருகிறார்கள். They came out. முடிக்கிறார்கள். வருகிறார்கள். They came out. ஆசீர்வாதத்தோடு வருகிறார்கள். They came out with wealth. இப்போது சிந்தனை என்ன இருந்து கொண்டிருக்கிறது? But a red sea was right before them. அதுவரைக்கும் கர்த்தர் கிருபையை அனுப்பி வந்தார். See, all the while the Lord was leading them. இப்போது சிந்தனை பார்த்துக் கொண்டு இருக்கிறவர்கள் Right now the red sea in front of them. எதிர்பாராமல் Unexpectedly. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. எதிர்பாராமல். Unexpectedly. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. எதிர்பாராமல். Unexpectedly. நன்றி சொல்லுங்க. எதிர்பாராமல். Tell the neighbor unexpectedly. கையை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க. எதிர்பாராமல். Take your neighbor's hand and say, ஆமா, பக்கத்துல பார்த்து திரும்பி பார்த்து லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்து சத்தமா சொல்லுங்க. எதிர்பாராமல். unexpectedly. பக்கத்துல பார்த்து எதிர்பாராமல். ஆமா, எதிர்பாராம தான் எல்லாம் நடக்குது. ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. Things happen unexpectedly. பாதி எதிர்பாராம வருகிறது. Disease, போராட்டங்கள் எதிர்பாராம வருகிறது. சஞ்சலங்கள் எதிர்பாராமல் வருகிறது. suffering comes unexpectedly. எதிர்பாராமல் பின்னால் சத்தம் கேட்கிறது. Unexpectedly they could hear a sound இந்த behind. வசனத்தை கவனமா நீங்கள் பார்க்க வேண்டும். You have to listen carefully. அந்த வசனம் சொல்கிறது. What does that say? வாசிங்க வசனத்துக்கு 10 வாசிங்க. 14:10. யாத்திராகமம் 14:10. அதுபடி பைபிள் முட்டாய். பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறது கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இந்த வசனத்தை கவனமா நீங்கள் பார்க்க வேண்டும். When you listen, read carefully. பார்வோன் வருவதை அவர்கள் பார்க்கிறார்கள். They could see the Pharaoh were drawing near. அவர்கள் பயந்தார்கள். They were afraid. அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். And they cried out to the Lord. கூக்குரல் விட்டார்கள். They cried out to the Lord. கூக்குரல் தான் என்ன சொன்னாங்க?
இந்த கூக்குரல் என்னது? ஜெபம். கூக்குரல் என்னது? Cry means prayer. இப்ப ஜெபம்னா இல்லையா? Now they pray. ஜெபம்னா இல்லையா? Now did you pray? ஜெபிச்சாங்க. They prayed. ஆனா என்ன பிரச்சனைனா, What was the problem? எனக்கு நிறைய பேர் இதான் பிரச்சனை. Most of us are doing this. எல்லாரும் ஜெபிக்கிறோம். Everyone was praying. மைக்கேல் ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்றேன். We asked when Michael, do you pray? He said வேற yes. ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்றேன். Yes, we pray. அம்மா ஜெபம் பண்றீங்களா? Are you praying? Yes, we pray. வீட்டா ஜெபம் பண்ணியாமா? ஜெபம் Yes, பண்றேன். we pray. எல்லாரும் ஜெபம் பண்றீங்க. Everyone prays. யாரை கேட்டாலும் ஜெபம் பண்றீங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க? If you ask anyone, they will say yes, they pray. ஆனா உன் ஜெபத்துல விசுவாசம் இருக்கா? But is there faith in your prayer? இவங்க ஜெபம் பண்றாங்க. They pray. ஜெபம் பண்ணி முடிச்ச அடுத்த வசனம் சொல்லுது, The next verse says, 11:12 வாசிங்களே. 11 and 12. வாசிங்க. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, அன்றையும் அவர்கள் ஜெபம் பண்ணி கூக்குரல் விட்டாங்க. ஜெபம் பண்ணி முடிச்சவங்க இப்ப என்ன பண்றாங்க? மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத கோயில்கள் இல்லை என்றால் வனாந்திரத்திலே எப்பா அந்த பிரேத கொடி இல்லையா? அடுத்த வாசிங்க. வனாந்திரத்திலே சாகுபடி எங்களை கொண்டு வந்து ஆ. நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிறோம். எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். 12 வாசியா? 12 கவனிங்க. பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுகிறாங்க. The Bible says, அவங்க ஜெபம் பண்ணாங்க. yes, they pray. ஜெபிக்காம இல்ல, ஜெபம் பண்ணாங்க. It's not that they never pray. ஆனா ஜெபம் பண்ணன பிற்பாடு பண்ற காரியம் தான் முக்கியம். The thing that you do right after you இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்றோம். See, everyone was எல்லாரும் சபையில ப்ரே பண்றோம். Everyone pray. ஜெபம் பண்ண பிற்பாடு நீங்க என்ன பண்றீங்க அதான் முக்கியம். What you do after your prayer is what the matter. கம்ப்ளைண்ட் பண்ணாத. Don't complain. முறுமுறுக்காத. Don't grumble. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெபம் பண்ணிட்டேனா? Tell them if you pray, விசுவாசமா இருக்கணும். you must have faith. நம்ம ஆளுங்க என்ன செய்றாங்க? And what our people do? நல்ல ஜெபம் பண்ணிட்டு Pray well. திரும்ப மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கறாங்க. And they look at the medical report. ஜெபம் பண்ண வருவாங்க. They come for prayer. ஜெபம் பண்ண நான் ஜெபம் பண்ண போங்க ஆண்டவர் சுகப்படுத்தினாரு. I pray that God will heal you. நேரா வீட்டுக்கு போவாங்க. They go back home. அந்த வீட்டுக்கு போறோம்னா இன்னைக்கு கேட்ட வசனம்னா மைண்ட் என்னது? All the good that you heard in the mind. என்ன இருக்கும் மைண்ட்ல? இருக்கும். ஒரு கபசர் அத்தை போய் சாப்பிட போவாங்க. And man, when they go for meal. இவங்க மறந்த அப்புறம் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் அந்த சாப்பாட்டு டேபிள்ல வச்சிருவாங்க. And unexpectedly, the medical report might be on the dining table. வசனம் ஒரு பக்கம் இருக்கும். Remember they have the word. ஒரு பக்கம் மெடிக்கல் ரிப்போர்ட் கண்ணு முடிச்சு. And the medical report. உடனே என்ன பண்ணுவாங்க? So what they will do? மெடிக்கல் ரிப்போர்ட் பார்ப்பாங்க. Look at the medical report. வசனம் மைண்ட்ல இருக்கும். They have the word. மெடிக்கல் ரிப்போர்ட் பார்ப்பாங்க. Medical report. வசனம் மைண்ட்ல இருக்கும். The word. அப்படியே பார்த்து கடைசி என்ன செய்வாங்க? The last thing what they will do? ஜெபம் பண்ணிட்டோம். We have prayed. ஜெபம் பண்ணிட்டோம். We have prayed. ஆனாலும் ரிப்போர்ட் இப்படி சொல்லுது. But they have this report. ஜெபம் பண்ணிட்டோம். We have prayed. ஆனாலும் இப்படி சொல்லிருக்காங்க. But this is what they have said. ஆனாலும் இந்த வீடு போயிடும் சொன்னாங்க. This is their God. ஆனாலும் இது நடக்கும்னு சொன்னாங்க. Yes, it is what happened. சந்தரவாரியா கராபு ஷேக்கிரி உங்களை சொல்லல. அப்படிப்பட்ட ஆளுக்கு நான் சொல்ற வார்த்தையை மட்டிங்களா? இது வரைக்கும் ஆண்டவர் கிருபையை அவனை நடத்தி வந்தாருங்க. God was so gracious to lead you up to this. உங்களை சொல்ல பைபிள சொல்றேன், இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றேன். இது வரைக்கும் கர்த்தருடைய கிருபையா 430 வருஷம் அடிமையா இருந்து ஒரே நாள் உனக்கு பணக்காரனா ஆக்கி உனக்கு கிருபையை பாராட்டி ஆண்டவர் நடத்தி வந்தாரு. இது வரைக்கும் நடத்தினவர் ஆண்டவர் கர்த்தர் சொல்ல மாட்டாரா? He's not the Lord to lead you this far. He's not. கொரோனால உன்னை காப்பாத்தின தேவன், கொரோனால உன்னை போஷித்த தேவன், கொரோனால உனக்கு எல்லா தேவைகளை சந்தித்த தேவன் ஆண்டவர் 2026 உன் தேவையை சந்திக்க மாட்டாரா? The Lord will lead you to Corona week this year. ஏன் புலம்புற? Why are you complaining? ஐயோ நாங்க சாக போறோம், Oh, we're gonna die. நாங்க சாக போறோம், We're gonna die. சாக போறோம். You're gonna die. செத்துடுவேன். You will die. சாக போறேன்னு செய்வேன். If you keep saying that, you're gonna die. இந்த பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை? The problem is, அவனுடைய பிரச்சனைய விசுவாசம் இல்லை. the problem with the people was they நிறைய had no பேர் faith. சொல்லிக்கிறோம் விசுவாசம் இல்லை. Many of us are praying, but we got no faith. கம்ப்ளீட் We keep complaining. ஆண்டவர் செய்வாரா? Will the Lord do? செய்வாரா? Will the Lord do? வருமா? வருமா வராதா? Will I receive? வருமா வராதா? Will come? எப்போ வரும்? When? நாளைக்கு வரும். Is it tomorrow? வாசல்ல வருமா? Is it யோ soon? எப்படி வந்து செய்யறோம்யா? Somehow you will receive it. அவர் சொல்லிட்டானா அவர் செய்வார். Hallelujah. If the Lord has said, He will do it. ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறா? Amen. சொல்லுங்க ஒரு ஹalleluya. ஒரு நாள் ஒரு அம்மா எனக்கு கால் பண்ணுச்சு. Once a ஒரு day, ஜெபிக்க வந்தாங்க. ஒரு He came for prayer. சர்ச்சுக்கு வந்தாங்க, ஜெபம் பண்ண வந்தாங்க. He came for prayer. அப்ப நான் அவங்களுக்கு ஜெபம் பண்ணி கர்த்தர் சொன்னார்.
So I prayed for her and the Lord said, ஜோமனை தலையில கை வச்சு இயேசுவின் நாமத்தினாலே அது பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க, இது ஒரு அற்புதம் நடக்கணும் பாஸ்டர், என் மகனுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும் பாஸ்டர் சொல்லி ஜோம் பண்ணாங்க. and she said, Pastor, please pray, my son need to get married and the miracle will take place. நான் ஜோம் பண்ணிட்டு 6 மாசத்துல கல்யாணம் நடக்கும் போக. And I prayed, I said 6 months time the son will get married. 6 மாசம் கல்யாணம் நடக்கும் சொல்லி ஜோம் பண்ணி அனுப்பிட்டேன். And I prayed and said, 6 மாசம் தாண்டிச்சு. and 6 months passed by. 6 மாசம் என்ன ஆயிடுச்சு? 6 months passed by. தாண்டிச்சு. 6ஆம் மாசம் கால் பண்ணாங்க. And the 6th month she called. பாஸ்டர் நான் நீங்க ஜோம் பண்ணும்போது 6 மாசம் நடக்குமா நினைச்சேன், நடக்கல பாஸ்டர். When I was praying, I was thinking, is it possible for 6 months? நான் சொன்னேன் நடக்கும், போன வை அப்படின்னு. I said, it'll come to pass. 7ஆம் மாசம் முடிஞ்சு. And the 7th month she called. திரும்பி அடிச்சிச்சு. She called again. நடக்குமா நடக்காதா? Will it come to pass or not? நடக்குமா. I said, yes. 8ஆவது மாசம் வந்துச்சு. The 8th month she called. நடக்குமா நடக்காதா? Will it come to pass? இது வரைக்கும் வந்துருச்சு எனக்கு. உனக்கு போய் ஆண்டவர் சொன்னாரு பாரு. I said, why must God speak it to you? எனக்கு உண்மையில வந்துருச்சு. உனக்கு போய் கர்த்தர் வார்த்தை கொடுத்தாரு. But just came out. நிச்சயமா நடக்குமா? அவர் சொன்னாரு 150 நாட்கள் நடக்கணும். நடக்கலையே. நடக்குமா நடக்கலையே. ஏன் தெரியுமா உனக்கு டவுட்? நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? நடக்காது. Because you have doubt and you don't have faith, you will definitely will not go to the miracle. எனக்கு அந்த கோல் வந்தாலே ஆயிடுவேன். So annoyed when they call. அதுவும் அந்த பொம்பளை லைஃப்ல பார்க்க உங்களுக்கு பிரைஸ் கால். அதுவும் அந்த பொம்பளை சும்மா விடாத ராத்திரி 12 மணி அடிக்கும். And the lady will call at 12 a.m. 2 மணி அடிக்கும். 2 a.m. ஏன் போன் கிடைக்கலையா? If not in my through my phone, உடனே அடிக்கும். ஆத்தி போன் அடிக்கும். she'll call to my wife. உடனே அங்க போன் அடிக்கும். And she'll call இந்த another. போனுக்கு அடிக்கும். எல்லா போனுக்கு அடிச்சு நம்ம உயிரை வந்து. And then she'll call everyone. நடக்குமா நடக்காதா? Will it come to pass or not? அப்படி நாட்கள் கடந்து போயிடுச்சு. And days pass by. நானும் ஆண்டவர் ஜோமர் ஆண்டவரை ஏன் சொன்னீங்க? பெரிய பிரச்சனையா இருக்கு பொம்பளையோட. Not why you say this to the lady. I'm suffering. கேட்கிறதுலே நமக்கு இரிட்டேட் ஆகி. It's just irritated me. அப்புறம் 2 மாசத்துக்கு போனே வரல. And after 2 months, I received no calls. I'm so happy. 2 மாசம் என்னாச்சு? போனே வரல. ஏதோ நடந்துச்சு உங்களுக்கு என்னாச்சு தெரியல அப்படி. I thought, I don't know what's happened. 2 மாசம் கழிச்சு போன வாரம் போன் பண்ணிச்சு. And then last week she called. அது நம்பரை பார்த்தேன். I saw her number. திரும்பமா போன் எடுத்து I answered the call. என்னம்மா? ஐயோ பாஸ்டர் 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 சோத்திரம் 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 Praise the Lord, praise the Lord. சோத்திரம் எனக்குள்ள ஆத்திரம் 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 ஏறு. அது சோத்திரம் சோத்திரம் He said, praise the Lord. எனக்குள்ள ஆத்திரம் ஆத்திரம். I'm so angry. சொல்லுமா அப்படின்னு. பாஸ்டர் என்னம்மா ரொம்ப நாளா காணுமே அப்படி கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு. ரொம்ப நாளா கால் காணுமே நம்ம முந்திக்கணும்ல. அதையா I said, I asked her before, I said, why you didn't call you நல்லா here? இருக்கீங்களா அப்படின்னு. How are you doing? அந்த மனுஷன் சொல்லிச்சு, ஐயோ பாஸ்டர் நல்லா இருக்கேன் பாஸ்டர். He said, Pastor, I'm doing well. அப்புறம் பாஸ்டர் ஒரு சந்தோஷமான செய்தி. Pastor, good news. பாஸ்டர் பாஸ்டர் நான் சொல்லே மறந்துட்டேன் பாஸ்டர். I forgot to tell you, என் Pastor. பையன் நல்லா இருக்கேன் பாஸ்டர். The son is married. அப்போ அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லவா இருக்கும். தொல்லை தீக்கிச்சா. அல்லே அல்லேலூயா அப்படின்னு. உன்னை ஏமா எப்பமா நடந்துச்சு? அது நடந்து 3 மாசம் கரெக்டா ஆச்சு பாஸ்டர். 3 months already, Pastor. அப்ப நான் கேட்டேன் ஏன் 3 மாசம் அன்னைக்கு சொல்லல அப்படின்னு கேட்டேன். Why didn't tell you? Why didn't you அது tell me? கல்யாணம் அப்பப்ப அப்படி பத்திரிக்கை கொடுத்து அப்படி பிஸி ஆயிட்டேனா அதை மறந்துட்டேன் பாஸ்டர். ஏன் நம்ம ஆளுக்கு புத்தி வந்து அற்புதம் தான் நம்மள வந்துருவேன். See, people they forget us when the miracles take place. அப்ப திரும்ப சொன்னாங்க அதான் தெரிஞ்ச கதையாச்சமா. And I said, oh yeah, that's what I know. அதான் தெரிஞ்ச கதை. அற்புதம் நடந்தா நம்மள மறந்தோம் ஏச்சியே மறந்துடும். They forget. ஐயோ இல்ல பாஸ்டர் இல்ல பாஸ்டர் இல்ல பாஸ்டர். No, Pastor. ஏன் அந்த 6 மாசம் தடப்பட்டுச்சு? Why does it delay? ஏன் தெரியுமா? என் பிள்ளைக்கு நடக்குமா? Why you doubted? என் குடும்பத்துக்கு நடக்குமா? You have to pass my Don't life. complain. Don't complain. நீங்க குற்றம் சொல்லாதீங்க. complain பண்ணாத. அவிசுவாசமா பேசாத. Don't speak unbelieving words. ஆண்டவர் சொல்றார். The Lord will do it. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். The Lord will do everything for me. ஆண்டவர் எனக்கு செய்வார். God will do it for me. அற்புதம் நடக்கும். Miracle will take place. ஜார்ஜ் முல்லர் ஒரு ஊழியர் இருந்தார் அமெரிக்கா லண்டன்ல. ஜார்ஜ் முல்லர். George Muller is a man of God. அவருடைய பேர் என்ன? ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். But விசுவாசத்தின் தகப்பன். ஜார்ஜ் முல்லர் ஒரு நாள் One day, George அவர் Muller இங்கிலாந்து தேசத்துல இருந்து அவர் கனடாக்கு பிரயாணம் செய்கிறார். traveled from England to Canada. அப்ப ஃளைட்ல கிடையாது, கப்பல்ல போகணும். Those days there's no flight. They have to travel to ship. அந்த கப்பல்ல போகும்போது திடீர்னு பயங்கர ஸ்னோ. And suddenly there was this terrible snow. அந்த கனடால பயங்கர மீட்டிங், மொண்டரியில பெரிய மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க.
He'll arrange a huge meeting in Canada. அந்த மீட்டிங் ஒரு சரியான நேரத்துல போய் சேரலனா மீட்டிங் ஃபெயிலியர் ஆயிடும். If he never reach on time, he's going to be a failure. அவர் என்ன பண்ணாரு, நேரா அந்த கப்பல் ஓட்டுற கேப்டன் போய் சொன்னாரு. And he went to the captain and said, யோ என்ன எவ்வளவு மெதுவா ஒரு வேகமா போய் அந்த மீட்டிங் இருக்கு. why are you so slow? You should go speed. அந்த கேப்டன் சொன்னாரு, வாய்ப்பே இல்ல சார். He said, no chance. பாருங்க மண்ணுக்கு அவ்வளவு ஸ்னோ இருக்கு. Look at the snow. எல்லாம் பனி கட்டியா இருக்கு. It's full of iceberg. வேகமா போக முடியாது. And we could not go. உடனே ஜார்ஜ் போல சொன்னாரா, And Josh Fuller said, சரி வா ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபிக்கலாம் நாம. let's pray together. அவர் சொன்னாரா, நீ ஜெபிச்சாலும் முடியாது, வாய்ப்பு இல்ல அப்படினா. He said, even you pray, that's impossible. ஐயோ உன்னை வச்சுட்டு பெரிய தலைவர் நாம ஜெபிக்க போறோம். So he went and prayed alone. இவர் தனியா ஜெபிக்க போறாரு, பின்னால அவனும் வந்தான். And when he went alone, the guy came behind. நீ எதுக்குடா வரேன்னு கேட்டான். He said, why are you coming? ஜெபம்னு சொன்னீங்க, சரி ஜெபம் தான் பாப்போம் அப்படினா. Let's pray and see. அவர் சொன்னாரா, உன்ன மாதிரி அவிசுவாசம் வச்சுட்டு நான் ஜெபம் பண்ணா ஜெபம் கேட்க மாட்டேன், நீ கிளம்பு அப்படினா. He said, I'm an unbelieving person that you. அவிசுவாசமான ஆளுகிட்ட உட்கார்ந்தாலே ஒண்ணுமே நடக்காது. If there's someone in doubt, there's nothing going to take place. நான் திரும்ப சொல்றேன், விசுவாசம் உள்ளவன்ட்ட பேசு. Speak to those who have faith. ஜெபிக்கிறவன்ட்ட பேசு. Speak to those who pray. ஒரு ஆளை சொல்லுவார், இவர் கதவு பூட்டி தனியா ஜெபம் பண்ணார். He locked the door and prayed alone. 10 நிமிஷம் கழிச்சு வெளியே வந்து பாக்குறாரா, And after 10 minutes, he came out and saw. நீ கட்டி எல்லாம் கரைந்து போயிடும். The icebergs for God. மாதக்கணக்கான கரைய வேண்டிய எல்லாம் The things that need to be, they take months to do. 10 நிமிஷம் ஜெபத்துல மாறாச்சு. The 10 minutes prayer, everything just அவர் melted. போக வேண்டிய அந்த நாள்ல சரியாய் சேர்ந்தார். And reached the destination on time. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, People of God, உனக்கு விசுவாசம் பலப்பட்டு இருந்தா, if your faith has been strengthened, சந்தேகப்படாம இருந்தா, you leave the doubt. ஜெபத்துல எதை கேட்கிறீர்களோ While you ask in prayer, அதை ஆண்டவர் கட்டாயம் நமக்கு தருவார். God will surely perform it. ஓ ஹalleluya, ஹalleluya. Hallelujah. ஆவியானவர் இந்த ராத்திரி வேளை கட்டறாரா சொல்றார். And tonight God is speaking. faith, விசுவாசம் வேணும். You need faith. விசுவாசம் You வேணும். need faith. என் வியாபாரம் வரணும், But faith, my business will grow. என் பிசினஸ் வரணும், My business will grow. என் வாழ்க்கை My ஆசீர்வதிக்கப்படணும், life will be blessed. நான் மகிழ்ச்சியா இருப்பேன், I will live நான் சந்தோஷமா இருப்பேன். I will live a happy life. எனக்கு அவர் யாவையும் செய்து முடிப்பார். God will do everything for me. என் நம்பிக்கை அவர் மேல இருக்கிறது. I hope is about the Lord. அவர் என்னை கைவிட மாட்டார். Never forsake me. அவர் என்னை போஷிப்பார். He will provide. அவர் என்னை நடத்துவார். He will lead me. அவர் எனக்காக யாவையும் God செய்வார். will do everything for me. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். Let me tell you something in end. நான் ஜோர்ஜியாவுக்கு போயிருக்கும் போது When I went to Georgia, அந்த குறிப்பிட்ட நேரத்துல அந்த காட்டு வேலை செய்யுது. at a certain time, the card, I could not use my card. ஜெயதன் நான் பிரைடன் போறோம். Me, Jane, and your brother was there. கையில போதுமான காசு இல்லை. We don't have sufficient money. ஏன்னா அந்த காட்டாங்க காசு எடுக்க முடியும். We could not withdraw cash. என்ன பண்ணதுல டாக்ஸில ஏறிட்டோம். I have no idea what to do, and we got on a taxi. டாக்ஸில ஏறிட்டு நான் அவன் இங்கிலீஷ் பேசுறான், அவன் எந்த ஜோர்ஜியா பாஷையில பேசுறான். I was speaking to the guy in English, and he was speaking to me in அவன் ஒண்ணு German. பேசுறான், நான் ஒண்ணு பேசுறேன், அவன் ஒண்ணு பேசுறான், நான் ஒண்ணு பேசுறேன். He could not understand me, and I could not understand me. கர்த்தாவே என்ன செய்யணும் தெரியல. I said, Lord, what should I do? வெளியூர் It's a foreign land. ரோட்ல இறக்கி விட்டானா முடிஞ்சு அவ்வளவுதான். That city is dropping by on the side. அங்க இறக்கி விட்டு அடிச்சானா அதுக்கு மேல கேவலம் ஒண்ணு. And if they drop me on the road and back me, it's going to be more. ஒரு ஞானத்தை கொடுத்தார். Spirit God gave me wisdom. பிரைடன் சொன்னேன். I told Bryden, பிரைடன் type what I say to him. நான் சொல்லுகிற காரியத்தை அவனிடம் சொல். அப்ப ஹவ் பண்ணா. He said, இப்படி. டேய் லூசு சொல்றத கேளு அப்படின்னு. I said, listen to me. டைப் டைப் போன போறாங்க. And I took Bryden's phone and அப்படியே டைப் அடிச்சேன். I typed. மிஸ்டர் கூகுள். I asked Mr. Google. தயவுசெய்து ஜோர்ஜியா பாஷைக்கு திரும்ப மாத்தி கொடு. Translate this to the Georgian language. மிஸ்டர் கூகுள் ஜோர்ஜியா பாஷைக்கு மாத்தி கொடுத்தார். And he translated for me. அவன் மாட்ட சண்டமான ஆள். The guy, the taxi driver was so tough. ஒருத்த கண்ணு வச்சிருந்தான். ஜெயரண்ட கண்ணு கொடுத்தோம். வேட்டான கண்ணு. They had got with them. அவன் மாட்ட சண்டமா இருக்கான். He's a tough guy. அந்த போன் எடுத்து அவன் கையில கொடுத்தேன். And I gave my phone to the guy. அவன் போனை பார்த்தவன் டக்குனு ரோட்ல போயிட்டான். The moment he read the thing I typed, he just stopped the car. பக்கத்துல அப்பா அப்படினா. And he said, my son said, Father. ஏதோ ஒன்னு நடக்க போகுது கவலைப்படாத அப்படி. I said, something is happening, don't worry. அந்த போனை பார்த்தவன் When he saw what I typed, அழுக ஆரம்பிச்சான். he began to cry. அழுக ஆரம்பிச்சான். He cried. அழுக ஆரம்பிச்சான். He cried. ஒரே வார்த்தை கேட்டான். He just asked me one thing. ஒரே வார்த்தை கேட்டான். Just one thing. எப்படி உனக்கு தெரியும்? How you know? நான் கடந்து போவது எப்படி உனக்கு தெரியும்? How you know what I'm going through? எப்படி உனக்கு தெரியும்? How you know? நான் சொன்னேன் எனக்கு உனக்கு தெரியாது. I said, I don't know who you are. எனக்கு உன் ஊர் தெரியாது. I don't know which place you are from. என்ன கடந்து போறது எனக்கு தெரியாது. What you're going through. ஆனா ஒன்று தெரியும். One thing do I know. எல்லாவற்றும் அறிந்த இயேசு அறிந்திருக்கிறார். Jesus Christ knows everything. இயேசு எல்லாம் தெரியும். Jesus knows everything. நேரா அங்க போய் விட்டான். He came and took my hand, hold my hand. காசு கலெக்ட் பண்றான்.
He counted the cash. நாங்க இருக்கிற மாதிரி காசு எடுக்கிறோம். I just printed it as if I have cash. அவன் காசு கணக்கு பண்ணி I tried to count the cash. அவன் எங்களுக்கு 100 ஜோசியம் கொடுத்தான். Under Georgia. வேண்டாம். I said no. அவன் சொன்னா He said இந்த ஜோர்ஜியால நான் இருக்கிற வரைக்கும் நான் தான் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். that I will be a transporter as long as நான் தான் you உனக்கு are. ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். Amen. மறுநாள் நாங்க சர்ச்சுக்கு போறோம். Next day we need to go to church. சார் அப்படின்னு கூப்பிட்டோம். And we called him. அவனுக்கு நாங்க ரெடி ஆயிட்டோம், காசு ரெடி பண்ணிட்டோம். We have prepared our cash. சர்ச்ல போய் இறக்கி விட்டான். He dropped me in the church. சரி காசு கொடுத்தேன். I gave him the cash. அவன் சொன்னா சார் ஐ டோன்ட் வாண்ட் யுவர் மணி. He said, sir, I don't need your money. ஜோர்ஜியா பாஷையில சொல்ற எனக்கு உன் காசு வேண்டாம். I don't need your money. எனக்கு உன் காசு வேண்டாம். I don't need your money. எனக்கு உன் பணம் வேண்டாம். I don't need your நீ money. எனக்கு ஜோபனா போதும். Is enough for me? இன்னைக்கு வரைக்கும் பிரைட் எனக்கு அடிக்கடி போன் அடிக்கிறான். And he up to this day he used to call Friday. இன்னைக்கு வரைக்கும் பிரைட் எனக்கு அடிக்கடி போன் அடிக்கிறான். Up to this day he always call Friday. ஆண்டவர் நினைச்சானா எதையும் செய்வான். God can do anything God wants. அதுக்கு இருக்கணும். You should have faith. அது மலேசியா இருந்தாலும் சரி, Whether it's Malaysia, அது ஜோர்ஜியா இருந்தாலும் சரி, Georgia, அது அமெரிக்கா இருந்தாலும் சரி, America, அது பள்ளத்தாக்கா இருந்தாலும் சரி, கர்த்தர் மேல் விசுவாசமா இருந்தால் he will have faith in the Lord. ஆண்டவர் எதையும் செய்வார். God can do anything. நீ யாரும் எதையும் செய்வார். God can do anything. மழை இல்லாமல், Without rain, காற்று இல்லாமல், without wind, காற்று இல்லாமல், without wind, மழை இல்லாமல் without rain. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நிரப்ப முடியும். God can fill up your belly. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தால் போதும். Trust in the Lord. அவரே நிரப்புகிறவர். The Lord will feed us. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். I'm going to pray for you. நான் உங்களுக்காக ஜெபிக்க I'm போகிறேன். going to pray for you. கடைசியாக சொல்றேன். Lastly, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் Exodus 14. 13ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை பாருங்க. 15ஆம் வசனத்தை சீக்கிரம் படிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? நீ என்னிடத்தில் முறைகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேலை சொல். ஒரு ஆமென் சொன்னா பார்ப்போம். Amen. கர்த்தர் அப்பொழுது என்ன சொல்லுங்க? அப்பொழுது Then, முடிச்சிட்டா அவ்வளவுதான். என்ன சொல்லுங்க? அப்பொழுது எல்லாம் சொல்லுங்க. அப்பொழுது then, பக்கத்துல பாருங்க. எப்பொழுது தெரியுமா? you know when? பக்கத்துல சொல்லுங்க. அப்பொழுது Then, சோர்ந்து போயிருக்க நல்ல வாயத்துல சொல்லுங்க. அப்பொழுது say then, என்ன சொல்ற? அப்பொழுது கேட்க மாதிரி இருக்கு. நல்ல பக்கத்துல பாருங்க. அப்பொழுது then, சொல்லுங்க. அப்பொழுது then, எப்பொழுது when. அப்பொழுது அப்பொழுது எப்பொழுது 13ஆம் வசனத்தை வாசிங்க. Verse 13. 13 வாசிங்க. 13 அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்கள் செய்ய ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற இன்றைக்கு நீங்கள் காண்கிற இந்த எகிப்தியரை என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். 14 வாசியா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நீங்கள் என்றார். சும்மா இருப்பீங்க என்றார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். Amen. அப்பொழுது கர்த்தர் பேசினார். See, then the Lord spoke. எப்போது நம்ம கர்த்தர் பேசினாரு? You know when God speaks? மோசே புலம்பல. Moses have never cried or மோசே complained. விசுவாச அறிக்கை சொன்னான். When he made a faith confession. இவங்க இப்படி பேசின கையோட The moment Moses spoke, மோசே டக்குன்னு என்ன பண்றாரு? when the moment people நீங்க cried, பயப்படாதீங்க. Moses said, "Do not be afraid. நீங்க பயப்படாதீங்க. Do not be afraid. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரு. God is going to fight for you. நீங்க பயப்படாதீங்க. Do not be afraid. கர்த்தர் உங்களுக்காக யாவை செய்து God முடிப்பார். will do everything for you." மோசே இப்படி பேச பிடிப்பாருடா. After Moses spoke that, அப்பொழுது கர்த்தர் பேசினார். and then the Lord spoke. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பேசணுமா? If you want God to speak in your life, உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கணுமா? if you want miracle in your life, ஒன்று விசுவாசம் முதலாக. first have faith. இரண்டாவது பைபிள் தெரியுமா சொல்லுங்க. Secondly, Bible clearly says, சந்தேகப்படாதீங்க. don't doubt, புலம்பாதீங்க. don't complain, ஜெபம் பண்ணுங்க. pray. அந்த ஜெபத்துல விசுவாசம் இருக்கணும். There must be faith in your prayer. அந்த ஜெபத்துல விசுவாசம் There இருக்கணும். must be faith in your prayer. நீங்கள் எதை ஜெபத்துல கேட்கிறீர்களோ What are you asking your prayer? அதை எல்லாவற்றையும் கர்த்தரோடு பேசுங்கள். Hallelujah, God will give everything. அன்பானவர்களே, இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனை வந்திருக்க தேவனுடைய The people of God were here on this Friday service. பல இடங்களில் எல்லாம் கூடி வந்திருக்கிறோம். Many people have gathered from different places. 15 நாட்கள் முடிச்சிட்டோம். 16ஆவது நாளுக்கு வந்திருக்கிறோம். We have entered 15 days and entered the 16th day of the இன்னும் ஒரு year. 15 நாட்கள் இந்த மாசத்தை முடிக்க போகிறோம். Another 15 days and we're going to end the month. ஆவியானவர் ஒண்ணே ஒன்னு சொல்றாரு. What the Spirit God is telling? Tell the people, Chadaka Pathuso, faith in me. என்னை விசுவாசமா இருக்க என்னை முடியும். நம்ப சொல்லு. Believe in me. என்னை நம்ப சொல்லு. Believe in me. அவிசுவாசமா பேச வேண்டாம். Don't speak unbelieving words. அவிசுவாசமா பேச வேண்டாம். Don't speak negative words. ஐயோ இந்த ஜெபம் முடிஞ்ச போறோம். கர்த்தர் சுகம் கொடுத்துட்டாரா? சுகம் கொடுத்துட்டாரா? After the prayer, God says you are healed. You are healed. ஆண்டவர் என் தேவையை சந்திச்சிட்டாரா? தேவையை God சந்திச்சிட்டாரா? has provided, God has provided. கர்த்தர் எனக்காக யாவை செஞ்சு முடிச்சிட்டாரா? செஞ்சு முடிச்சிட்டாரா? God done everything for me. You have done everything. அவர்னால் கூடாத காரியம் Hallelujah. There is nothing impossible with the Lord. அவர்னால் கூடாத காரியம் ஒன்றுமல்ல. Nothing impossible with the Lord. அவனால்
எல்லாம் கூடும். Everything is possible. சகலமும் கூடும். Amen. நான் உங்களுக்காக ஜெபிக்க I'm போகிறேன். going to pray for you. ஹோலி ஸ்பிரிட் சொல்லிக்கிட்டே இருந்தார். Spirit God is speaking to me. நான் திரும்ப அதான் சொல்றேன். Again and again I'm speaking 3 to you. மாசம் மட்டும் தயவு செய்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. For the next 3 months, please pray. ஏனோ தனமா இருந்துடாதீங்க. Please don't take it easy. வாலிபர்களை கேளுங்க, கர்த்தரை தேடுங்க. Use, listen, seek the Lord. தாய் தகப்பனுங்க ஜெபம் பண்ணுங்க. Parents, please pray. குடும்ப ஜெபத்தை நடத்துங்க. Conduct your family prayer. ஜெபம் இல்லாத வீடு கூர் இல்லாத A வீடு. house with a prayer is like a house with a roof. ஜெபம் இல்லாத வாழ்க்கை கூர் இல்லாத வாழ்க்கை, பாதுகாப்பு இல்லாத வாழ்க்கை. A life with a prayer is a life with a protection. ஃபேமிலி பிரேயர் முக்கியம். A family prayer is important. பர்சனல் பிரேயர் இம்பார்ட்டன்ட். Personal prayer is important. உங்க பிள்ளைகளை ஜெபிக்க வைங்க. Ask your children to pray. பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுங்க. Teach your children the word of God. வார்த்தையை சொல்லிக் கொடுங்க. Teach them the word. வார்த்தையை நம்ப சொல்லுங்க. Ask them to believe in the உங்க word. பிள்ளைகள் இந்த நாட்கள்ல சினிமாவை தேடி போவாதீங்க. Don't go after the secular word. நீ எந்த படம் போட்டாலும் அந்த படத்துக்கு பின்னால ஏஆர் மியூசிக் போடாத. Don't put any secular music behind it. முட்டாளா இருக்காத. Don't be fool. உனக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. There's difference between you and the world. சாட்சியா இருக்க கத்துக்க. Try to live it, test the life of இயேசு உனக்காக somebody. ரத்தம் சிந்தி உன்னை பிரித்து எடுத்திருக்கிறார். Jesus has shed the blood for you and separate you. வசனத்தின்படி நடந்துக்க. Live according to the word. இது ஆட்டம் காலம் அல்ல. It's not a time to play a fool. இது விளையாடுகிற ஒரு காலம் அல்ல. It's not the time to play இது around. உலகத்தின் காலம் அல்ல. It's not a time of the world. இந்த காலம் பயத்தோடு பிரியமாய் தேடுகிற ஒரு காலம். It's a time to seek God with fear. அதிகமாய் ஜெபிக்கிற ஒரு காலம். Time to pray more. இன்னொரு நாள் போட்டோம் சொல்லி உன்னையோட ஏமாத்திக்காத. Don't deceive yourself and say, let it go, let it go. பயங்கரங்கள் சம்பவிக்க போகுது. Time is about to take place. இயேசு சீக்கிரம் வர போகிறார். Jesus is coming soon. இருக்கிற சேவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார். All the prophecies will fulfill. எல்லா ஊழியக்காரங்க எச்சரிக்கிறார். All the servants will be உன்னை warning. மாற்றிக்கோ. Change yourself. உன்னை மாற்றிக்கோ. Change yourself. உன்னை மாற்றிக்கோ. Change yourself. உன் சிந்தனையை மாற்றிக்கோ. Change your thought. உன் யோசனையை மாற்றிக்கோ. Change your mind. வாலிபர்களை உன்னை மாற்றிக்கோ. Youth, change yourself. முதியவர்களை சூழ்ந்து போவாதீர்கள். Elders, don't be discouraged. எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் I mean, how weak you are. கர்த்தரை நம்பு. Trust in the Lord. ஆண்டவர் அழகா சொல்றாரு. The Lord says, முதிர் வயதிலும் நான் உன்னை தாங்குவேன். even in your old age, I will carry you. சுமப்பேன். I will upright you. வைப்பேன். Deliver you. நான் பிரதர் ரோபர்ட்டுக்கு ஜெபம் பண்ணும்போது Pray for Brother Robert. கவனமா கேளுங்க. டைரக்டா உங்களுக்கு சொல்றேன். டைரக்டா சொல்றேன். கர்த்தர் சொல்றதை சொல்றேன். இன்னையோட நீங்க தண்ணி குடிக்கிறது விடணும். இல்ல இந்த வருஷத்தை நீங்க முடிக்க மாட்டீங்க. தெளிவா சொல்றேன். மாமா காலா இன்னையோட நீங்க தண்ணி அடிக்கிறது நுப்பாட்டுல இந்த வருஷத்தை நீங்க முடிக்கவே மாட்டீங்க. 100% இன்னையோட நீங்க மாறணும். இந்திரன் அந்த பையன் பேர் என்ன? செத்து போறாங்க. பந்திக்கு செத்து போறாங்க. அந்த பையன் பேர் என்ன? நரேன் ஒரு பையன் வந்தான். Boy came, the name Naren came. இங்கதான் சார், இங்கதான் வந்து ஜெபம் பண்ணான். He came for prayer. ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே ஒரு ஃப்ரைடே வந்தான். He came on Friday. செகண்ட் ஃப்ரைடே வந்தான். Second Friday. ஒரு சண்டே சர்வீஸ் கூட வந்தான். He had Sunday service. எத்தனை ஆஷஸ்க்கு ஞாபகம் இருக்கு? அந்த பிள்ளைங்க இந்த இடத்துல உட்கார்ந்து சாப்பாடு கொட்டிருச்சு. Even the children. Remember? அவன் ஜெபம் பண்ண போகும்போது நான் சொன்னேன், அவன் செத்துருவான், சூடுபட்டு சாவான். I told him, I warned him that he's going to die. நான் அவனை கூப்பிட்டு சொன்னேன். Called him. I called him. ஆண்டவர் சொல்றாரு, God is warning you நீ சூடுபட்டு சாவற. that you're going to die. நீ தயவு செய்து ஏசாப்பா தேடுது. Please seek Jesus. அவன் ஏசாப்பா தேடல. You never seek Jesus. அவர் கடாவட்ட போயிட்டாரு. He went. 6 மாதம் கரெக்டா 6 மாதம். 6 months. ஆண்டவர் சொன்ன கரெக்டா சொன்னார்னா சொன்னதுதான். The Lord say, whatever the Lord says. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலையில அவனை சொன்னேன். I told you Sunday morning. 6 மாசம் கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை 6 months after that. பிஜே சர்ச் முடிஞ்சு வரேன். I came after PG service. செய்தி வருகிறது. Got a news. மெக்டோனல்ல அவனை சுட்டுக் கொண்டார்கள். They can't shot him. சுட்டுக் கொண்டார்கள். Shot him. எனக்கு இருதயம் வலித்தது. I was so heartbroken. வேதனைப்பட்டேன். I was so heartbroken. நீங்க மட்டும் என் பேச்சை கேட்டிருந்தானா? He would have listened to me. மனமாரியம் பண்ணேன். He would have repented. I'm telling you again. Never neglect the word of God. They would have wanted to accept பண்ணாதீங்க. அசைத்தை படுத்தாதீங்க. Don't neglect the word of அவருடைய God. வார்த்தையை கேளுங்க. Listen to the word of God. என்ன வந்தாலும் ஆண்டவரை தேடுங்க. No matter what, seek the Lord. உங்க வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்வார். How miracles. இளமணிக்குமா எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. Sunrise and pray. உங்களுக்கு 5 நிமிஷம் தர பாத்ரூம் போனா சீக்கிரம் போயிட்டு வந்துருங்க. பாத்ரூம் போனா சீக்கிரம் போயிட்டு வந்துருங்க. குருநாதவரே வார்த்தையாய் குருநாதவரே
ஜெபித்து முடிக்கப்பட வேண்டுகிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி வாயை திறந்து அனுமதி செய்ய மாட்டோம். நீ விசுவாசித்தால் நீ தேவ மகிமையை காண்பார். விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு சகலமும் கூடும். ரேமாக்கா ஷாத்தாலா பாட்டோ ஷிக்கிரம் ரேமா பாபா 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 பராத்தா தோ ஷிக்கிரியாக்கலா ரேமா பாபா கோ ரேமா நானா காரா மாட்டோ ஷக்கலம். வாயை திறந்து எல்லாரும் ஜெபம். வாயை திறந்து எல்லாரும் ஜெபம். வாயை திறந்து எல்லாரும் ஜெபம். வாயை திறந்து எல்லாரும் ஜெபம். வாயை திறந்து எல்லாரும் pray 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 pray. Shaba baba baba riba la koshi media kala bada da. Romo kaba ramo shaba laba kaba rabara. Ella. Ema laba kala bada badia kala do. Ema baba baba rikala do shekeli akara bada. Ema kabara do kabara shabalara. Ema kabara bo shekeli akara bo shekeli akara bo. Yes. எல்லாரும் கைகளை உயர்த்திக்கொள்ளும். I don't know where you're from, what you are, but all I want to tell you is trust in Jesus. Have faith. Don't complain. No more negative words. Just trust. Oh Rama, இயேசுவை நம்புங்க. அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் செய்ய போறார். Oh hallelujah. கண்ணிய மாசு எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளும். வாயத்தவங்க யாரை வேணுமோ பார்க்கக்கூடாது. அவன் everybody to close your eyes. எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி கண்ணிய மாசு அவர்கள் கூக்குரவிட்டார்கள். கர்த்தர் அவர்கள் ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். இந்த ராத்திரில கூக்குர விடுகிறவர்கள், இந்த ராத்திரில கூக்குர விடுகிறவர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறப்பா. இதுக்கு எந்த சூழ்நிலை வந்திருக்கிறாங்க எனக்கு தெரியாது. ஆனால் நீ ஒருவரை விடுவிக்கிறவர், நீ ஒருவரை அற்புதம் செய்கிறவர், நீ ஒருவரை சகாயம் பண்ணுகிறவர். ஓ மாமா கஷ்டத்தலவர். ஓ ரமாக்காரா ஜெபிக்க முடிக்க போகிறேன். 2 பேரா கைகளை பிடித்துக் கொள்ளுங்க. 2 பேரா கையில பிடிச்சுக்கோங்க. உங்க